வந்துட்டு மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் மியூட்டேஷன். அடுத்து வந்து மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் மியூட்டேஷன். இது எந்த வருஷம் கேட்டிருக்காங்க கொஸ்டினா? திருப்பி பாருங்க. மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் மியூட்டேஷன் சொல்லிட்டு எந்த வருஷம் கொஸ்டினா கேட்டிருக்காங்க? 2017 சிவில் சர்வீஸ்ல கேட்டிருக்காங்களா? ஓகே, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 2017 கேட்டிருக்காங்க. மாலிகுலர் லெவல்ல மியூட்டேஷன்ன்றது எதை சொல்லுவோம்? மாலிகுலர் லெவல்ல மியூட்டேஷன் அப்படின்னா எதை சொல்லுவோம்? மியூட்டேஷனா நிறைய பார்த்தோம். குரோமோசோம்ல நடக்கிறது. பாயிண்ட் மியூட்டேஷன் சொல்லுவோம். பாயிண்ட் மியூட்டேஷன்னா A pairs with T இல்ல G pairs with C இந்த மாதிரி இருக்குல்ல. இந்த மாதிரி இருக்குல்ல. இந்த இதுல ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? பாயிண்ட் மியூட்டேஷன். இங்க A Tக்கு பதிலா வேற ஏதாவது மாறி இருக்கு. சோ அந்த அந்த சேஞ்சஸ் என்னன்னு சொல்லுவோம்? பாயிண்ட் மியூட்டேஷன். பாயிண்ட் மியூட்டேஷன். பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பாயிண்ட் மியூட்டேஷன் எப்படி நடக்கலாம் அப்படின்னா ரெண்டு சொல்றாங்க. டிரான்சிஷன் ஒன்னு வந்து டிரான்சிஷன் சொல்றாங்க, இன்னொன்னு வந்து டிரான்ஸ்வர்ஷன் சொல்றாங்க. டிரான்ஸ்வர்ஷன். பியூரின்ல என்னென்ன வரும்? பைரிமிடின்ல என்னென்ன வரும்? பியூரின்ல அடினைன் குவானைன். பைரிமிடின்ல சைட்டோசின் யுராசில் தைமின். ஒரு அடினைனுக்கு பதிலா ஒரு குவானைன் ரீப்ளேஸ் ஆகுது, இல்லைன்னா ஒரு குவானைனுக்கு பதிலா ஒரு அடினைன் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது, இல்ல ஒரு சைட்டோசினுக்கு வந்துட்டு ஒரு தைமின் ரீப்ளேஸ் பண்ணுது, இல்ல ஒரு தைமினுக்கு வந்து ஒரு சைட்டோசின் ரீப்ளேஸ் பண்ணுது. வித்தின் பியூரின் இல்ல வித்தின் பைரிமிடின் சேஞ்ச் நடக்குது. அதுக்கு பேர் என்ன? வித்தின் பியூரின் ஒரு பேஸ் இன்னொரு பேஸா மாறுது. அப்ப என்ன பாசிபிலிட்டி இருக்கு? அதுக்கு பேர் என்ன? வித்தின் பியூரின் வந்துட்டு ஒரு பேஸ் இன்னொரு பேஸா மாறுது. அதாவது வித்தின் பியூரின் எங்கெங்கெல்லாம் அடினைன் இருக்கோ அடினைனுக்கு பதிலா இங்க குவானைன் மாறுது. அடினைனுக்கு பதிலா குவானைன் மாறுது. இந்த இடத்துல குவானைன் இருக்குல்ல, குவானைனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல அடினைன் வருது. குவானைனுக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல அடினைன் வருது. இதுக்கு பேர் என்ன? டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லலாம். டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பியூரினை வந்துட்டு இன்னொரு பியூரின் ரீப்ளேஸ் பண்ணுது, இல்ல ஒரு பைரிமிடினை வந்துட்டு இன்னொரு பைரிமிடின் ரீப்ளேஸ் பண்ணுது. வித்தின் இதுக்குள்ளார சேஞ்சஸ் நடக்குது, இல்லைன்னா இதுக்குள்ள மட்டும் சேஞ்சஸ் நடக்குது. அதுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்றோம்? டிரான்சிஷன் சொல்றோம். டிரான்ஸ்வர்ஷன் அப்படின்னா என்ன மீனிங்? ஒரு பியூரினை வந்துட்டு ஒரு பைரிமிடின் ரீப்ளேஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல குவானைன் இருக்குல்ல, அது வந்துட்டு என்ன ரீப்ளேஸ் பண்ணுது? என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்? குவானைன் எப்படி அடினைன் இதுல ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணலாம். சைட்டோசினோ இல்ல தைமினோ இல்ல யுராசிலோ. ஒருவேளை ஆர்என்ஏனா யுராசில் வரும். ஒரு பியூரினை வந்துட்டு இன்னொரு பைரிமிடின் ரீப்ளேஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? டிரான்ஸ்வர்ஷன். சேம் அப்படி ரிவர்ஸ்ல சொல்லணும் அப்படின்னு என்ன சொல்லலாம்? சப்போஸ் இந்த இடத்துல யுராசில் இருக்குன்னு வச்சுப்போம். தைமின்றது என்னது? எதுல வரும்? பியூரின்ல வருமா பைரிமிடின் வருமா? பைரிமிடின்ல வரும். சோ இந்த இடத்துல இப்ப ஏதாவது டிரான்ஸ்வர்ஷன் நடக்குதுன்னா என்ன பாசிபிலிட்டி நடக்கலாம்? டிரான்ஸ்வர்ஷன் நடக்குது அப்படின்னா தைமின் அடினைன் இல்ல குவானைனா ரீப்ளேஸ் பண்ணலாம். அடினைன் இல்ல குவானைனா ரீப்ளேஸ் ஆகலாம். சோ அதுக்கு பேரு டிரான்ஸ்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்போசிட்ல டீக்கு பக்கத்துல இந்த இது பேரா அதுவும் மாறுது. அதான் என்னவா மாறுது அப்படின்றது. அந்த பேரும் மாறும், என்னவா மாறுது அப்படின்றது இந்த இடத்துல நடக்குதா இல்ல இந்த இடத்துல நடக்குதா? ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு இடத்துல நடக்கும்ல சேஞ்சஸ். அந்த சேஞ்சஸ் என்ன அப்படின்றத வச்சு நம்ம சொல்றோம் டிரான்சிஷனா டிரான்ஸ்வர்ஷனா அப்படின்றது. ஒருவேளை இந்த இடத்துல ஜி வந்துச்சுன்னா இதுவும் மாறும், ஆப்போசிட்லயும் மாறும், ஆப்போசிட்லயும் சீன் மாறும். பட் எந்த பேஸ் ஃபர்ஸ்ட் எந்த பேஸ் அஃபெக்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல எந்த பேஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத வச்சு நம்ம சொல்றோம் டிரான்சிஷன் இல்ல டிரான்ஸ்வர்ஷன் அப்படின்ட்டு. போலாமா அடுத்த ஸ்லைடு?
ஸோ இதான் அந்த இதுல வரும். The term mutation used to cover only those changes which alter the chemical structure of gene at molecular level. அப்ப அந்த chemical structure எப்படி மாத்தலாம்? ஒரு பேஸ்க்கு பதிலா இன்னொரு பேஸ் சப்ஸ்டிட்யூட் வரலாம். ஒரு நைட்ரோஜனஸ் பேஸ்க்கு பதிலா இன்னொரு நைட்ரோஜனஸ் பேஸ் வரலாம். மாலிகுலர் லெவல்ல சொல்லும்போது கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது ஆல்டரேஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். அது எப்படி நடக்கலாம் அப்படின்னா ஒரு பேஸுக்கு பதிலா இன்னொரு பேஸ் சப்ஸ்டிட்யூட் ஆகலாம். ஒரு பேஸ்க்கு பதிலா இன்னொரு பேஸ் சப்ஸ்டிட்யூட் ஆகலாம். ஒரு பியூரின் பதிலா இன்னொரு பியூரினோ இல்ல பியூரின்லயே வந்துட்டு ஒரு பேஸ்க்கு பதிலா இன்னொரு பேஸ சப்ஸ்டிட்யூட் ஆகலாம். அதுக்கு பேர் என்ன? பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். பாயிண்ட் மியூட்டேஷன். சோ அது எப்படி எப்படிலாம் நடக்கலாம், என்னென்ன பாசிபிலிட்டி அப்படின்னா பேஸ் சப்ஸ்டிடியூஷன், பேஸ் டெலிஷன், பேஸ் அடிஷன் அப்படின்றாங்க. பேஸ் சப்ஸ்டிடியூஷன், பேஸ் டெலிஷன், பேஸ் அடிஷன் அப்படின்றாங்க. இந்த மூணு என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மாலிகுலர் பேசிஸ் முடிஞ்சது. பியூரின் பைரிமிடின் இந்த ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. பட் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்ஜெக்டிவ் டைப்ல போனீங்க அப்படின்னா எது வந்துட்டு 6 மெம்பர்டு ரிங் எதுல இருக்கு, எதுல வந்து 6+5 மெம்பர்டு ரிங் எது அப்படின்றது. இது வந்து 6 மெம்பர்டு ரிங்னு சொல்லுவோமா, இது என்னன்னு சொல்லுவோம்? 5 மெம்பர்டு ரிங் அப்படின்னு சொல்லுவோம். 6+5ன்றது எது? பியூரின். வெறும் 6 மெம்பர்டு ரிங் அப்படின்றது எது? பைரிமிடின். பேஸ் சப்ஸ்டிடியூஷன்ல என்ன நடக்கலாம், பேஸ் டெலிஷன்ல என்ன நடக்கலாம், பேஸ் அடிஷன்ல என்ன நடக்கலாம், அந்த பேரை வச்சே சொல்லலாம். பேஸ் சப்ஸ்டிடியூஷன்ல என்னமா நடக்கலாம்? ஒரு பேஸ வந்துட்டு இன்னொரு பேஸ் சப்ஸ்டிடியூட் பண்ணுது. ஏ இருக்கு அப்படின்னா ஏக்கு பதிலா வேற ஏதாவது ஒன்று வந்து சப்ஸ்டிடியூட் ஆகுறது. ஜி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சப்ஸ்டிடியூட் ஆகுறது. அந்த சப்ஸ்டிடியூட் நடக்குது இல்ல, ஒன்னு ரீப்ளேஸ் பண்றது இல்ல, அதுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்றோம்? பேஸ் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றோம். பேஸ் டெலிஷன் என்ன ஆகும்? சோ கம்ப்ளீட்டா அந்த பேஸே வந்து டெலீட் ஆயிடுது. கம்ப்ளீட்டா அந்த பேஸே டெலீட் ஆயிடுது. அதுக்கு பதிலா எதுவும் சப்ஸ்டிடியூட் எதுவும் வரல. ஒரு பேஸே டெலீட் ஆயிடுது, பட் அதுக்கு பதிலா சப்ஸ்டிடியூட் எதுவும் வரல. அதுக்கு பேர் என்ன? பேஸ் டெலிஷன் சொல்றோம். பேஸ் அடிஷன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இந்த மாதிரி இருக்கும்ல, கண்டினியூவேஷன் தான். டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர்ல ஏடி, ஜிசி, இங்க சி இருக்கு அப்படின்னா ஜி, சி இந்த மாதிரி இருக்குல்ல. இதுக்கு நடுவுல புதுசா வந்து ஒரு பேஸ் ஆட் ஆகுது. இந்த இடத்துல புதுசா நியூ பேஸ் ஆட் ஆகுது. இந்த இடத்துல புதுசா ஒரு பேஸ் ஆட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம்? பேஸ் அடிஷன் அப்படின்னு சொல்றோம். பேஸ் அடிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது கரெக்ஷன் பண்றதெல்லாம் பண்ணிட்டீங்களா உங்களோட இதுல பிலிம்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல? கரெக்ஷன் எப்போ, எத்தனை நாள் வரைக்கும் இருக்கு? மார்ச் நாளைக்கு வரைக்கும் இருக்கா? 15 இன்னைக்கு என்ன டேட்? 12. இன்னும் ஒரு 2-3 நாள்ல ஏதாவது கரெக்ஷன் ஏதாவது பண்றதா இருந்தா ஒரு டைம் பார்த்து பண்ணிருக்கோங்கம்மா. மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் டைம் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணிருக்காங்களோ நிறைய மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க. போலாங்களா? அடுத்து இது நோட் பண்ணிட்டீங்களா? சோ இதான் அந்த இதுல டிரான்சிஷன் அண்ட் டிரான்ஸ்வர்ஷன்ன்றது சிம்பிளான டயக்ராம்ல சொல்லணும் அப்படின்னா இதுல ப்ளூ கலர் ஹைலைட் பண்ணிருக்கிறது என்ன? ப்ளூ கலர் ஏரோ என்னது? டிரான்சிஷன். அதாவது ஒரு அடினைன் வந்து குவானைனா மாறலாம், இல்ல ஒரு குவானைன் வந்து அடினைனா மாறலாம். இதுக்கு பேர் டிரான்சிஷன் சொல்லலாம். அப்படி இல்ல ஒரு சைட்டோசின் வந்து தைமைனா மாறலாம், இல்ல ஒரு தைமின் வந்து சைட்டோசினா மாறலாம். இதுக்கு பேர் என்ன? டிரான்சிஷன். இது ரெண்டுக்கும் வந்து டிரான்சிஷன். ஓகே, நாளைக்கு லாஸ்ட் டேட்டா? ஓகே, ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நாளைக்குள்ள பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. ஒருவேளை கரெக்டாவே அப்ளிகேஷன் நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னு இருந்தாலுமே அப்ளிகேஷன் எடுத்து ஒரு டைம் படிச்சு பாருங்க, நம்ம கரெக்டா தான் போட்டிருக்கோமா அப்படின்ட்டு. நிறைய டைம் அந்த மாதிரி நடக்கும், நமக்கே தெரியாம மிஸ்டேக் பண்ணிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா வந்து ஒரு ஆர்டிகல் நான் சப்மிட் பண்ணேன், ஒரு ஃபாரின் ஜேர்னலுக்கு வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்று சப்மிட் பண்ணேன். நல்ல பேப்பர் எழுதி நல்லா எல்லாம் சப்மிட் பண்ணிட்டேன். சப்மிட் பண்ணும்போது
அங்க கடைசியா அந்த அப்ளிகேஷன் கொடுப்போம்ல, அந்த அப்ளிகேஷன் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆத்தரா எங்க சேர்மன் பேரை போட்டு செகண்ட் ஆத்தரா என்னோட பேரை போட்டேன். இல்லைன்னா அது அக்செப்ட் ஆகிருக்க வேண்டிய, அது சப்மிட் ஆகிருக்க வேண்டிய ஒரு பப்ளிகேஷன், சப்மிட் ஆகிருக்க வேண்டிய ஒரு பேப்பர், ரிசர்ச் பேப்பர். பட் ஆனால் அது கடைசியாக ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு அதான் எங்க மேம் பேரை ஃபர்ஸ்ட் ஆத்தரா போட்டு என்னோட செகண்ட் ஆத்தரா போட்டேன். அதுக்கப்புறம் நானே இது பண்ணி கேன்சல் பண்ண சொல்லிட்டேன். இந்த மாதிரி பிளண்டர்ஸ் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஃபாரின்ல. டிரான்ஸ்வர்ஷன் என்ன மீனிங்? டிரான்ஸ்வர்ஷன் அப்படின்னா இந்த இதுல இருக்கக்கூடிய அந்த ரெட் ஆத்தர், ரெட் கலர் இருக்குல்ல, ரெட் கலர்ல ஏரோ இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன? டிரான்ஸ்வர்ஷன். டிரான்ஸ்வர்ஷனுக்கு வந்து எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு? மேபி 1 2 3 4 பாசிபிலிட்டி. ரிவர்ஸ் கூட நடக்கலாம், ரிவர்ஸ் கூட நடக்கலாம். அதையும் சேர்த்தோம் அப்படின்னா 8 பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு அடினைன் வந்து ஒரு சைட்டோசினா மாறலாம், இல்ல ஒரு அடினைன் வந்து தைமினா மாறலாம். அதே மாதிரி ஒரு குவானின் வந்து ஒரு சைட்டோசினா மாறலாம், இல்ல ஒரு குவானின் வந்து ஒரு தைமினா மாறலாம். இதெல்லாம் என்ன வரும்? டிரான்ஸ்வர்ஷன்ல வரும். ஸோ அதான் வந்து இது எல்லாமே பேஸ் சப்ஸ்டியூஷன்ல வருது. பேஸ் சப்ஸ்டியூஷனுக்கான டெஃபினேஷன் வந்து when a single base is replaced by another base. When a single base is replaced by another base. Replaced அப்படின்றது கீவேர்டு. ஸோ அதான் டிரான்சிஷன் டிரான்ஸ்வர்ஷன்றது ஆல்ரெடி சொல்லிட்டேன். Substitution of a purine by another purine. Substitution of a purine by another purine or pyrimidine by another pyrimidine. by another pyrimidine. அதுக்கு பேரு டிரான்சிஷன் சொல்றோம். டிரான்ஸ்வர்ஷன்னா ஒரு பியூரின் வந்து பைரிமிடின் ஆவோ, இல்ல பைரிமிடின் வந்து பியூரின் ஆவோ. எய்தர் பியூரின்ல இருந்து பைரிமிடினா மாறலாம், இல்ல பைரிமிடினா இருக்கிறது வந்து பியூரினா மாறலாம். ஸோ அதுக்கு பேர் வந்துட்டு டிரான்ஸ்வர்ஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி பேஸ் மாறுறது என்ன பிரச்சனை? ஒரு பேஸ் இன்னொரு பேஸ் மாத்தினா என்ன பிரச்சனை ஆகுது? அதோட கரஸ்பாண்டிங் அமினோ ஆசிடும் மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் AUG ATC இந்த மாதிரி இருக்குன்னா எப்படி ரீட் ஆகும்? அமினோ ஆசிடுக்கு எப்படி ரீட் ஆகும் அப்படின்னா 3 ரீட் ஆகும். ட்ரிப்ளெட் கோடுன்னு சொல்லுவாங்க. 3 ரீட் ஆகும். 3 பேஸா ரீட் ஆகும். அதுக்கு பேரு ட்ரிப்ளெட் கோடுன்னு சொல்லுவாங்க. AUG அப்படின்னா ஒரு அமினோ ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும். ATC அப்படின்னா ஒரு அமினோ ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் AUG வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஃபார்மல் மெத்தியோனைன் அந்த மாதிரி ஏதாவது ப்ரொடியூஸ் ஆகும். ஃபார்மல் மெத்தியோனைன் அப்படின்றது. ஒருவேளை இந்த இடத்துல ஏக்கு பதிலா வேற ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? T அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அந்த அமினோ ஆசிட் வந்து மாறிடும். இந்த அமினோ ஆசிட் மாறுறதுனால அதோட ஃபீனோடைப்பும் மாறுது. இந்த பிளான்ட்டோட ஃபீனோடைப்பும் மாறுது. ஸோ இதான் மாலிகுலர் பேசிஸ்ல இருக்கு. ஒரு டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி கூட யாரும் பார்க்கலையாமா? எப்படிமா கிடைக்காம போகும்? ஆன்லைன்ல யாருன்னா பாத்தீங்களாமா டிசீஸ் ரெசிஸ்டன்ட் எக்ஸாம்பிள்? மியூட்டேஷன் மூலியமா டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் பண்ண வெரைட்டிஸ் ஏதாவது ஆன்லைன் பேட்ச்? சரி, இங்க ஆன்சரே காணும் ஆன்லைன் பேட்ச்ல. ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின் தான் வந்து உங்களுக்கு தனியா காட்டும். ஓகே, சின்ன சின்ன கொஸ்டின் தான் வந்துட்டு கடைசியா தனியா காட்டும், இண்டிவிஜுவலா காட்டும். ஒரே ஒருத்தவங்க மட்டும் பாத்துக்க, அஜய் சிக்பியில ஒரு வெரைட்டி இருக்கு போல. ஓகே, சூப்பர் அஜய், சூப்பர் கிறிஸ்வின். இப்ப வந்து பாரு, போலாம் அடுத்த ஸ்லைடுமா? போலாங்களா? பேஸ் டெலிஷன். பேஸ் டெலிஷன்னா என்ன நடக்கலாம்? அந்த பர்டிகுலர் பேஸ் வந்து டெலீட் ஆயிடலாம். பர்டிகுலர் பேஸ் வந்துட்டு
டெலீட் ஆயிடலாம். ஒன் ஆர் மோர் பேசஸ் வந்து டெலீட் ஆயிடலாம். அடிஷன் அப்படின்னா ஒன் ஆர் மோர் பேசஸ் வந்து இன்சர்ட் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஏஓ இல்ல ஒரு டிஓ வந்துட்டு இன்சர்ட் ஆகிறதுக்கு பேர் என்ன? இந்த இடத்துல ஒரு டி இன்சர்ட் ஆகிறதுக்கு பேர் என்ன? சிக்கு நடு ஏக்கு நடுவுல அடிஷன், பேஸ் அடிஷன் அப்படின்னு சொல்றோம். ஆல்ரெடி இருக்குது இந்த இடத்துல ஒரு டி இருக்குது, இந்த டி வந்து டெலீட் ஆகுது, இந்த டி வந்து ரிமூவ் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? இந்த டி வந்து ரிமூவ் ஆகுது, பேஸ் டெலிஷன் அப்படின்னு சொல்லலாம். பேஸ் டெலிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் ஒரு கான்செப்ட் வருது மாலிகுலர் பேசிஸ்ல. ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்களா யாருனாவது? ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன், ஷிஃப்ட் மியூட்டேஷன் சிம்பிளா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லுங்க நான்சி ஆன்லைன்ல. ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் என்னன்னு யாருன்னா சொல்லுவீங்களாமா? எங்கேயோ படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. கொஸ்டின் கேட்கும் போது மட்டும் ஆன்சர் வரவே மாட்டேங்குது. ஆனா நீங்க என்கிட்ட கொஸ்டின் கேட்கும் மட்டும் ஆன்சர் வரணும்ன்றீங்க. எக்ஸாம் இல்ல ஓஎம்ஆர் ஷேடிங் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா எல்லாருமே ஷேடிங் பண்ணிருப்பீங்க. அந்த ஷேடிங்ல இந்த தப்பு பண்ணிருப்பீங்க. ஏ பி சி டி அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு கரெக்டா ஷேடிங் பண்ணிட்டேமா? செகண்ட் கொஸ்டினுக்கும் கரெக்டா ஷேடிங் பண்ணிட்டேன். தேர்ட் கொஸ்டின் வந்து எனக்கு தெரியல. தேர்ட் கொஸ்டின் வந்து எனக்கு ஆன்சர் தெரியல, அதனால ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் ஃபோர்த் கொஸ்டினுக்கு அடுத்து போயிட்டேன். தேர்ட் கொஸ்டின் என்ன பண்றேன்? எனக்கு ஆன்சர் தெரியல, டோன்ட் நோ த ஆன்சர். சோ அதனால நான் ஃபோர்த் கொஸ்டினுக்கு போயிட்டேன். ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் என்ன? பி. ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? பி. ஆனா ஷேடிங் எங்க கொண்டு வந்து பண்றேன்? தேர்ட்ல கொண்டு வந்து பண்றேன். ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து சின்னு வச்சுப்போம். சோ இந்த மாதிரி ஷேடிங் யார் யார் பண்ணிருக்கீங்க? நான் பல இடத்துல பண்ணிருக்கேன். சொல்லி கொடுக்குறேன், நானே இதை பல இடத்துல பண்ணியிருக்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இதுல போனது ஐசிஆர் எக்ஸாம் இருக்குல்ல, அப்பெல்லாம் வந்துட்டு இப்பதான் ஆன்லைன்ல வந்துருச்சு, எல்லாமே கம்ப்யூட்டர்ல வந்துருச்சு. கம்ப்யூட்டர்ல நம்ம கிளிக் பண்ற மாதிரி. அப்பெல்லாம் ஷேடிங் தான். எக்ஸாமுக்கு முதல் நாள் உட்காந்து நல்லா படிச்சுட்டு எக்ஸாம் ஹால்ல போய் தூக்கத்திலேயே எக்ஸாம் எழுதுனா இந்த மாதிரி தான் ஆகும். நான் இந்த மாதிரி இதுல வந்து பயங்கர எக்ஸ்பர்ட், இதுல பிஹெச்டியே பண்ணியிருப்பேன் நான். இதுல எப்படி எப்படிலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹால்ல வந்து நான் என்ன பண்ணுவேன், ஸ்கேல் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஸ்கேலை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணுவேன். ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டினா ஓகே, செகண்ட் கொஸ்டினா ஓகே, தேர்ட் கொஸ்டினா ஓகே. அதுக்கப்புறம் ஒரு சில எக்ஸாம் வந்து ஸ்கேல் கொண்டு வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன், 2 பென் எடுத்துட்டு போயிடுவேன். ஷேடிங்கே பிளாக் கலர்ல 2 பென் எடுத்துட்டு போயிடும். ஒரு பெண்ணை வச்சு மறைச்சிக்கிட்டு ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம ஷேட் பண்ணிருக்கோம், செகண்ட் ஷேட் பண்ணிருக்கோம், தேர்ட் ஷேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஷேட் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நடுவுல ஒரு இடத்துல பண்ண தப்புனால அந்த என்டையர் சீக்வன்ஸுமே மாறுது இல்ல. தேர்ட் கொஸ்டின்ல நான் பண்ண தப்பு வந்துட்டு ஃபியூச்சர்ல இருக்க என்டையர் சீக்வன்ஸுமே மாறுது, என்டையர் சீக்வன்ஸ்க்கான ஆன்சருமே மாறுது. சோ அதுக்கு வந்துட்டு என்ன பேரு, அந்த மாதிரி டிஎன்ஏல நடக்கிறதுக்கு பேர் வந்து ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன். பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். பிராக்டிஸ் தான். சோ இப்போ அதே மாதிரி இங்க டிஎன்ஏல என்ன நடக்குது அப்படின்னா, மேல இருக்கிறது வந்து நார்மலான இது வந்து நார்மலான ஒண்ணு, இது வந்து ஃப்ரேம் ஷிஃப்ட் ஆனது ஒண்ணு. நார்மலா இருக்கிறதுல வந்து டிஎன்ஏ வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? சோ இது வந்து டிஎன்ஏன்றது எப்படி இருக்கும்? டபுள் ஸ்ட்ராண்ட். டிஎன்ஏன்றது வந்து டபுள் ஸ்ட்ராண்ட். டிஎன்ஏன்றது வந்து டபுள் ஸ்ட்ராண்ட். ஆர்என்ஏன்றது வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்ட். சிங்கிள் ஸ்ட்ராண்ட். புரியுதுங்களா? சோ இப்போ இதுல இருந்து டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகணும்னா என்ன நடக்கலாம்? என்ன நடக்கும்? சொல்லுங்க சுஜிதா, என்ன என்ன நடக்கலாம்? சுஜிதா தானே? சொல்லுங்க. கொஸ்டின் அதான் டிஎன்ஏல இருந்து இது டிஎன்ஏமா, இந்த இந்த பாக்ஸ் வந்து டிஎன்ஏ, மேல இருக்குல்ல இது வந்து ஆர்என்ஏ. டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏவா மாறணும் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறேன். என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும்? அதான் இந்த பேஸ் பேர் இருக்குல்ல, இந்த பேஸ் பேர் இருக்குல்ல, இந்த பேஸ் பேர் எல்லாமே வந்துட்டு பிரேக் ஆகும். பேஸ் பேர் எல்லாம் பிரேக் ஆகி சிங்கிள் ஸ்டாண்டா மாறும். டபுள் ஸ்டாண்டா இருக்கிறது இங்க வந்து சிங்கிள் ஸ்டாண்டா மாறும்.
சோ அப்ப இங்க வந்து ஏடிஜின்னு இருக்கு. இன்னொரு சேஞ்சஸ் என்ன நடக்கும்? எங்கெங்கெல்லாம் தைமின் இருக்கோ அதெல்லாம் வந்து என்ன ரீப்ளேஸ் ஆகும்? யுராசிலா ரீப்ளேஸ் ஆகும். சோ அப்ப இந்த பேஸ் இதையும் பாருங்க, இதையும் பாருங்க. இங்க ஏ இருக்கு, இங்கேயும் ஏ இருக்கு, இங்க டி இருக்கு, இங்க என்ன இருக்கு? யுராசில் இருக்கு. இங்க ஜி இருக்கு, இங்கேயும் ஜி இருக்கு, இங்க ஏ இருக்கு, இங்கேயும் ஏ இருக்கு, இங்க சி சி, ஜி ஜி, ஏ ஏ, மறுபடியும் இங்க மாறுது, இங்க டி இருக்கு, இங்க யூ இருக்கு. சோ இந்த மாதிரி டிஎன்ஏல இருந்து என்ன ஃபார்ம் ஆகும்? ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும். ஆர்என்ஏல இருந்து மறுபடியும் அமினோ ஆசிட் எப்படி ஃபார்ம் ஆகும்? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆர்என்ஏல இருந்து அமினோ ஆசிட் எப்படி ஃபார்ம் ஆகும்? மூணு கோடான்ஸா ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேரு ட்ரிப்ளெட் கோடுன்னு சொல்லுவோம். சோ இங்க என்ன? ஏயுஜி, ஏயுஜி அப்படின்னு இருக்குல்ல, ஏயுஜிக்கு பேர் என்ன? ட்ரிப்ளெட் கோடுன்னு சொல்லுவோம், இல்ல கோடான்னு சொல்லலாம். இந்த ட்ரிப்ளெட் கோடுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? மெத்தியோனைன் ஃபார்ம் ஆகுது. அடுத்து இருக்கிற 3 லெட்டர் என்ன? ஏசிஜி, ஏசிஜி. ஓகே. ஏசிஜி, ஏசிஜிக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? என்ன அமினோ ஆசிட்? டிஹெச்ஆர் என்ன? த்ரையோனைன் அப்படின்னு சொல்லுவாங்க. த்ரையோனைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஜிஐயுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? ஏஎஸ்பினா என்ன? அஸ்பார்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்பார்டிக் ஆசிட் அந்த மாதிரி. சிஏஜினா என்ன? சிஏஜிக்கு வந்து ஒரு அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகுது. அமினோ ஆசிட் பேர் தெரியலான்னு பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஏதோ ஒரு அமினோ ஆசிட் 1, அமினோ ஆசிட் 2, அமினோ ஆசிட் 3 அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஜிஎல் என்ன? கிளைசின் சொல்லலாம், கிளைசின். சிசிஜினா புரோலின் அப்படின்னு சொல்லி ஒரு அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகுது, புரோலின் அந்த மாதிரி. ஃப்ரேம் ஷிஃப்ட்ல இப்ப என்ன? இது வந்து நார்மல் கண்டிஷன். இந்த இது வந்து என்ன? நார்மல். நார்மல். இப்போ ஃப்ரேம் ஷிஃப்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃப்ரேம் ஷிஃப்ட்ல கீழே இருக்கிறது தெரியுது, அந்த டயக்ராம் தெரியுதாமா? ஸோ ஃப்ரேம் ஷிஃப்ட்ல வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்துட்டு ஒரு பேஸ் பேர் வந்து இன்சர்ட் ஆயிடுது. இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்துட்டு ஒரு பேஸ் பேர் வந்து இன்சர்ட் ஆயிடுது. எதுக்கு நடுவுல? இந்த ஏவுக்கும் இந்த ஏவுக்கும் நடுவுல, ஏவுக்கும் நடுவுல சின்னு ஒன்று இன்சர்ட் ஆகுது. ஸோ அதனால இந்த இடத்துல என்ன ஆகும்? சி அப்படியே தான் வரும். ஒருவேளை டி இன்சர்ட் ஆயிடுச்சுன்னா என்ன வரும்? டி இன்சர்ட் ஆயிடுச்சுன்னா யுராசில் மாறி இருக்கும். பட் இங்க சி இன்சர்ட் ஆகிறதுனால சி அப்படியே வருது. ஸோ இந்த சி வந்ததுனால இப்ப என்ன மாறி இருக்கு? அமினோ ஆசிட் 1 2 3 4 5. இங்க 6 அமினோ ஆசிட் என்ன இருக்கு? 1 2 3 4 5 6. கிளைசீனா இருந்த ஒரு அமினோ ஆசிட் இங்க என்ன மாறி இருக்கு? ஹிஸ்டோனா மாறி இருக்கு. அது மட்டும் மாறினா பிரச்சனை இல்ல. தப்பு பண்ணது அந்த இடத்துல தான். அவனை மட்டும் பாதிச்சா பிரச்சனை இல்ல. பட் அடுத்து இருக்க எல்லாத்தையுமே பாதிச்சிருக்கு. இங்க டைரோசின் ஒன்னு ஃபார்ம் ஆயிருக்கு, இங்க ஐஎல்இன்னு ஒரு அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க டைரோசின் பதிலா வேற ஒரு அமினோ ஆசிட் வந்திருக்கு. இங்க வந்து குளூட்டமிக் ஆசிடுக்கு பதிலா அர்ஜினைன் ஒன்னு வந்திருக்கு. லியூசின் பதிலா இங்க வேற ஏதோ ஒன்னு வந்திருக்கு. அலனைனுக்கு பதிலா கிளைசின் வந்திருக்கு. பிஹெச்னா என்ன? பினைல் அந்த மாதிரி வரும், பினைல் அலனைன் அந்த மாதிரி ஒன்று வரும். அதுக்கு பதிலாக இங்க வேலைன் வந்திருக்கு, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கம்ப்ளீட்டா சீக்வன்ஸே வந்து மாறி இருக்கு அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம அதோட சேர்ந்து என்ன ஆகுது? இது வரைக்கும் போன அமினோ ஆசிட் இங்கே ஸ்டாப் ஆயிடுது. இது வரைக்கும் வந்திருக்கும் அமினோ ஆசிட்ன்றது இது வரைக்கும் ரீட் ஆயிருக்கணும். பட் இங்கே ஸ்டாப் ஆயிடுது. ஏன்? ஸ்டாப் கோடான்னு 3 கோடான் சொல்லுவாங்க. ஸ்டாப் கோடான், இந்த கோடான் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஸ்டாப் ஆயிடும். ஒருவேளை இந்த கோடு கிடைச்சது, இந்த 3 லெட்டர் சொல்றோம்ல, 3 லெட்டர் வேர்டு சொல்றோம்ல, ஒரு பர்டிகுலர் வேர்டு இருந்துச்சுன்னா அதோட ஸ்டாப் ஆயிடும். அமினோ ஆசிட் சிந்தசிஸ் வந்து அதோட ஸ்டாப் ஆயிடும். அந்த கோடு என்னென்ன? 3 கோடு. ஸ்டாப் கோடான் கோடு என்ன? யுஏஏ, யுஏஜி, யுஜிஏ, யுஜிஏ. இந்த இடத்துல அந்த மாதிரி தப்பு தப்பா ரீட் ஆகும்போது என்ன என்ன கிடைச்சிருக்கு? கடைசியா யுஏஏன்னு ஒரு கோடான் கிடைச்சிருக்கு. யுஏஏன்னு ஒரு கோடான் கிடைச்ச உடனே அதோட ஸ்டாப் ஆயிடுது. இதோட அமினோ ஆசிட் சிந்தசிஸே முடிஞ்சு போயிடுது. சோ அதுக்கப்புறம் என்னென்ன அமினோ ஆசிட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம கிடைக்கவே இல்லை, ஃபார்ம் ஆகவே இல்லை. சோ இதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்றோம்.
புரிஞ்சுக்கலாமா ஃப்ரேம் ஷிஃப்ட்னா என்னன்ட்டு? கடைசியில கஷ்டப்பட்டு படிச்சுட்டு கடைசியா எக்ஸாம் முடிச்சுட்டு அப்புறம் அழுதுட்டு உட்காந்துருக்கணும். ஒழுங்கா ஷேடிங் பண்ணாதனால, வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஒழுங்கா ஷேடிங் பண்ணாதனால எக்ஸாம் முடிச்சுட்டு அப்புறம் அழுதுட்டு உட்காந்துருக்கணும். எக்ஸாம் ஹால்லே தெரிஞ்சிடும் சிசெட் எழுதலாமா இல்ல வந்துடலாமா அப்படின்ட்டு. காலையில வந்துட்டு ஒரு 100 பேர் ஒரு அவங்க ஹால்ல உட்காந்துட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை எக்ஸாம் பேப்பர் டஃப்பா இருந்துச்சு அப்படின்னா மதியம் வந்துருவாங்க நிறைய பேர். சிசெட் அட்டனே பண்ணாம வந்துருவாங்க. போல மரத்து ஸ்லைடுமா? டஃப்போ ஈஸியோ உட்காந்து நீங்க ரெண்டையும் அட்டன் பண்ணிட்டு தான் வரணும். சிசெட் ஜிஎஸ் ரெண்டையும் அட்டன் பண்ணிட்டு தான் வரணும். அந்த மாதிரிலாம் யாரும் எழுந்து வராதீங்க. ஓகேவா? ஆமா, இங்கேயும் அந்த யுஏஏன்னு இருக்குது இருக்குது. பட் ஆனா ட்ரிப்ளெட் கோட் எப்படி ரீட் ஆகும்போது எப்படி ரீட் ஆகுது? ட்ரிப்ளெட் கோட் ரீட் ஆகும்போது எப்படி ரீட் ஆகுது? இங்க யுஏன்னு இருக்குது. பட் ரீட் ஆகும்போது எப்படி ரீட் ஆகுது? இங்க யூயூன்னு ரீட் ஆயிருக்கு. அடுத்தது வந்து ஏஏஜின்னு ரீட் ஆயிருக்கு. யூயூ இந்த சைடு வந்திருக்கு, ஏஏ அந்த சைடு போயிருக்கு. யூயூன்றது இந்த இதுல வந்திருக்கு. யூயூ புரியுதுங்களா? ஆக்சுவலா கோடான் எப்படி ரீட் ஆகும்? எத்தனையா ரீட் ஆகும்? 3 லெட்டரா ரீட் ஆகும். இங்க என்னென்ன லெட்டரா ரீட் ஆயிருக்கு? சி ஜி சி ஜின்னு ரீட் ஆயிருக்கு. அடுத்தது என்னன்னு ரீட் ஆயிருக்கு? யூயூன்னு ரீட் ஆயிருக்கு. யூன்னு ரீட் ஆயிருக்கு. அடுத்து எப்படி ரீட் ஆயிருக்கு? ஏஏஜின்னு ரீட் ஆயிருக்கு. பட் இந்த ஒரு லெட்டர் டெலீட் ஆனதுனால, இந்த இந்த இடத்துல ஒரு லெட்டர் டெலீட் ஆனதுனால இங்க எப்படி ரீட் ஆயிருக்கு? ஜியூயூ. அதாவது இதுலயே எழுதணும் அப்படின்னா ஜியூயூ யுஏஏ அப்படின்னு ரீட் ஆயிருக்கு. யுஏஏன்னு அந்த 3 லெட்டர் ரீட் ஆயிருக்கு. யுஏஏன்னு 3 லெட்டர் ரீட் ஆச்சு, அந்த ட்ரிப்ளெட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது என்ன ஆகும்? ஸ்டாப் ஆயிடும். இதோட ஸ்டாப் ஆயிடும். இதுக்கு மேல வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகாது அப்படின்றாங்க அமினோ ஆசிட்ஸ். அந்த அமினோ ஆசிட்ல இருந்தா வந்து புரோட்டீன் ஃபார்ம் ஆகுது. அந்த புரோட்டீன்ல இருந்து தான் நம்ம எல்லாருமே இருக்கும் ஃபார்ம் ஆயிருக்கும். நம்ம எல்லாருமே ஆல் என்ன சொல்லுவாங்களே புரோட்டீன்ஸ் ஆர் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. புரோட்டீன்ஸ் ஆர் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப். எப்படி வந்து இந்த கட்டடம் வந்துட்டு எப்படி செங்கலால இருக்கோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம எல்லாம் புரோட்டீன்ஸ் எல்லாம் மேடப் ஆஃப். போலாங்க அடுத்தது. இதுல இருந்தா அந்த புரோட்டீன்ஸ் ஒரு புரோட்டீன் கிடைச்சிருக்கு. இதுல இருந்து கிடைச்ச புரோட்டீன் மாறி இருக்கு. இது வரைக்கும் சேமா இருக்கு ரெண்டுமே. புரோலின் வரைக்கும் ரெண்டுமே சேமா இருக்கு. பட் புரோலினுக்கு அப்புறம் என்னென்ன அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆச்சோ அது எல்லாமே மாறி இருக்கு. அதான் இந்த செயின்ல காமிச்சிருப்பாங்க. இந்த செயின்ல ஆரஞ்சு கலர்ல காமிச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் என்ன மீனிங்? சேஞ்ச் ஆயிருக்கு, புதுசா ஃபார்ம் ஆன அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு மீனிங். செயின்ல ஆரஞ்சு கலர்ல காமிச்சதெல்லாம் புதுசா ஃபார்ம் ஆன அமினோ ஆசிட்ஸ். போலாங்களா அடுத்தது? ஸோ அடுத்து அதான் ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷனோட இது ரைட் அப். சரி, இது ரைட் அப் அப்படியே நீங்க உங்க ஓன் வேர்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். என்னவா இருக்கலாம்? இதுக்கான ரைட் அப் நீங்க எழுதுனீங்க அப்படின்னா எப்படி எழுதுவீங்க புரிஞ்சதை வச்சு? டியூ டு த இன்சர்ஷன் ஆஃப் ஒன் பேசஸ். இதுல இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இப்போ ஒரு பேஸ் கூட ஆட் ஆகலாம், 2 கூட ஆட் ஆகலாம். இந்த இடத்துல இன்சர்ட் ஆகணும் எத்தனை பேஸ் இன்சர்ட் ஆயிருக்கு? சீன் 1 மட்டும் தான் இன்சர்ட் ஆயிருக்கு. 2 கூட இன்சர்ட் ஆகலாம். சி ஜின்னு கூட 2 கூட இன்சர்ட் ஆகலாம். புரியுதுங்களா? சி ஜி ஏ அப்படின்னு சொல்லிட்டு 3 கூட இன்சர்ட் ஆயிருக்கலாம். புரியுதுங்களா? இங்க 1 தான் இன்சர்ட் ஆகணும்னு அவசியம் இல்லாம 2 கூட இன்சர்ட் ஆகலாம், 3 கூட இன்சர்ட் ஆகலாம், 4 கூட இன்சர்ட் ஆகலாம், எத்தனை வேணா இன்சர்ட் ஆகலாம். எப்படி மியூட்டேஷன் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கோ அதை பொறுத்து நம்பர் ஆஃப் பேசஸ் வந்து ஆட் ஆகலாம். ஒருவேளை ஆட் ஆகக்கூடிய பேசஸ் வந்து மல்டிபிள் ஆஃப் 3 அப்படின்னு இருந்துச்சு என்ன நடந்திருக்கும்? இந்த இடத்துல ஆட் ஆகக்கூடிய பேசஸ் வந்து மல்டிபிள் ஆஃப் 3. 3 பேசஸ் ஆட் ஆயிருச்சு அப்படின்னா என்னமா இருக்கும்? இங்க ஒரு பேஸ் ஆட் ஆயிருக்குல்ல, ஒரு பேஸ் பதிலா 3 பேஸ் ஆட் ஆயிருக்கு. சிஜிஏன்னு 3 ஆட் ஆயிருக்கு. சிஜிஏன்னு ஆட் ஆயிருக்கு. அப்ப சிஜிஏன்னா என்ன ஆயிருக்கும்?
இந்த சிஜிஏக்கு மட்டும் ஒரு அமினோ ஆசிட்ஸ் வந்திருக்கும். சிஜிஏக்கு மட்டும் ஒரு பர்டிகுலர் அமினோ ஆசிட்ஸ் ஏதோ ஒன்று, எக்ஸாம்பிள் ஹிஸ்டிடின் ஃபார்ம் ஆயிருன்னு வச்சுப்போம். ஹிஸ்டிடின் ஃபார்ம் ஆயிருக்கு, அங்க மட்டும் தான் சேஞ்சஸ் நடந்திருக்கும், மீதி எல்லாம் அப்படியே வந்திருக்கும். இந்த இடத்துல கிளைசின் அப்படியே வந்திருக்கும், டைரோசின் அப்படியே வந்திருக்கும், குளுட்டமிக் ஆசிட் அப்படியே வந்திருக்கும், லியூசின் அப்படியே வந்திருக்கும், அலனைன் அப்படியே வந்திருக்கும். அந்த 3 புதுசா இன்சர்ட் ஆச்சுல்ல, இந்த புதுசா இன்சர்ட் ஆனதுக்கு மட்டும் ஒரு புது அமினோ ஆசிட் வந்து நடுவில் வந்துருக்கும். புரியுதுங்களா? எப்பயுமே மல்டிபிள் ஆஃப் 3ல இருந்துச்சுன்னா அவ்வளவு சேஞ்ச் ஆகாது, ஃப்ரேம் ஷிஃப்ட் நடக்காது. ட்ரிப்ளெட் ட்ரிப்ளெட் நடந்துச்சுன்னா ஃபுல்லா தான் போகும். ஏன்னா இங்க ஒன்னு டெலீட் ஆகாதனால இங்க யூஏஏன் ரீட் ஆயிருக்கு. யூஏஏன் ரீட் ஆயிருக்கு. அந்த ரீட் ஆகும்போது யூஏஏ வந்திருக்காது. அப்போ கன்ஃபியூஸ் ஆகுதா? 3 போச்சுன்னா பிரச்சனை இல்லை, பட் 1 இல்ல 2 அந்த மாதிரி போச்சுன்னா பிரச்சனை. ஏன் 3 போனா ஏன் பிரச்சனை இல்லை அப்படின்னா, அந்த 3 போனதே ஒரு தனி அமினோ ஆசிடா ஃபார்ம் ஆகிட்டு மீதி எல்லாம் டிட்டோவா இருந்திருக்கும். இதோட டிட்டோவா இருந்திருக்கும், அப்படியே டிட்டோவா இருந்திருக்கும். புதுசா போன அந்த சிஜிஏ மட்டும் ஒரு புது அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகிட்டு மீதி எல்லாம் வந்துட்டு அப்படியே டிட்டோவா இருக்கும், மேல இருக்கிறது அப்படியே டிட்டோவா இருக்கும். ஓகே, போலாம் அடுத்தது. சோ இதுக்கான இதுதான் இங்க இருக்கும், ரைட் அப் தான் இங்க இருக்கும். The mutation which arises due to addition or deletion of nucleotides. Addition or deletion of nucleotides. சோ அதனால என்ன ஆகுது? பேஸ் ட்ரிப்ளெட் கோடான்ஸ்ல வந்து சேஞ்சஸ் நடக்குது. Because the reading frame of base triplet codons beyond the point of addition or deletion is altered. அதுக்கு மேல என்னென்னலாம் இருக்கோ அதனால வந்து ஆல்டர்ட் ஆகுது. இதுவும் ஆல்ரெடி சொன்னதுதான், இதுவும் சொன்னதுதான். மல்டிபிள் ஆஃப் 3 இருந்துச்சுன்னா அஃபெக்ட் ஆகாது. பட் அதை தவிர வேற ஏதாவது ஒரு வேர்டு இருந்துச்சு, வேற ஏதாவது ஒன் ஆர் டூ பேசஸ் ஆட் ஆச்சுன்னா பிரச்சனை. பட் மல்டிபிள் ஆஃப் 3 இல்ல 3 அந்த மாதிரி ஏதாவது ஆட் ஆச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. If the number of bases added or deleted is not a multiple of 3, a frame shift mutation is obtained. A frame shift mutation is obtained அப்படின்றாங்க. சோ அதனால என்னென்ன சேஞ்சஸ் அமினோ ஆசிட்ஸ்ல நடக்குது, அதனால புரோட்டீன்ஸ் எப்படி மாறுது அப்படின்றத பார்த்தோம். சொன்னதுக்கான கண்டென்ட் தான் இதுல இருக்கு. அப்படி ஒருவேளை 6 பேஸ் ஆட் ஆயிருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும்? 6 புது பேசஸ் ஆட் ஆயிருந்துச்சுன்னா 2 புது அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும், 2 நியூ அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். பட் அந்த இதுல வந்து எந்த சேஞ்சஸும் நடந்திருக்காது, ஃப்ரேம் ஷிஃப்ட் நடந்திருக்காது. புரியுதுங்களா? 3 இல்ல மல்டிபிள் ஆஃப் 3ல இருந்துச்சுன்னா புதுசா 3 அமினோ ஆசிட்ஸ் இல்ல புதுசா 2 அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகும், அவ்வளவுதான். அந்த இதுவே வந்துட்டு ஷிஃப்ட் ஆகாது, அந்த ரீடிங் ஃப்ரேமே வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகாது.
சொல்லுங்க, அதான் சொல்ல வரீங்களா? எல்லாருமே இந்த டைம் தானே அட்டெம்ப்ட் கொடுக்குறீங்க, இல்ல யாருன்னா நெக்ஸ்ட் டைம் கொடுக்குறீங்களா? 1 or 2 சொல்லியிருக்கீங்க ஆல்ரெடி. இந்த டைம் தான் யாரும் அட்டெம்ப்ட் கொடுக்குறீங்க? நெக்ஸ்ட் டைம் யாராவது இருக்கீங்களா? நெக்ஸ்ட் டைம் சொல்லியிருக்கீங்க, நீங்க சொல்றீங்க. வேற யாரா இருக்கீங்களா நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்குற மாதிரி? ஓகே. Hence, in a frame shift mutation, all the amino acids of a polypeptide chain located beyond the site of mutation are substituted or altered அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்ல, இதுக்கு அப்புறம் என்னென்னலாம் இருக்கோ, இதுக்கப்புறம் என்னென்னலாம் அமினோ ஆசிட்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஒண்ணு மாறி இருக்கு, இல்ல சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. ஒரு அமினோ ஆசிட்ஸ்க்கு பதிலா இன்னொரு அமினோ ஆசிட் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. பியாண்ட் திஸ் பாயிண்ட் வந்துட்டு இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் வந்து சப்ஸ்டியூட் ஆயிருக்கு, இல்ல ஆல்டர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதான் இருக்கு. Hence, in a frame shift mutation, all the amino acids of a polypeptide chain located beyond the site of mutation. Beyond the site of mutation னா எந்த இடத்துல வந்து பேஸ் வந்து இன்சர்ட் ஆயிருக்கு அப்படின்றது. அதுக்கு தாண்டி என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே அமினோ ஆசிட்ஸ் மாறுது அப்படின்றாங்க. பாலிபெப்டைட் செயின் என்ன மீனிங்? பாலிபெப்டைட் செயின்னா இந்த இது இருக்குல்ல, இதுக்கு பேரே வந்து பாலிபெப்டைட் செயின். அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆயிருக்குல்ல, இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆயிருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து பாலிபெப்டைட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிபெப்டைட் செயின். அந்த பாண்ட் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத படிச்சு பாலிபெப்டைடு செயின் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் லிங்க் ஆயிருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து பாலிபெப்டைட் செயின் அப்படின்னு சொல்லி. பெப்டைட் பாண்ட். போலாங்களா அடுத்தது? ஓகேமா, இதுக்கு மேல வந்துட்டு என்ன இம்பார்ட்டன்ஸ், என்ன சிக்னிபிகன்ஸ், என்ன லிமிடேஷன் என்னன்னு சொன்னோம்னா முடிஞ்சது. சொல்லுங்கம்மா, மியூட்டேஷனோட சிக்னிபிகன்ஸ் என்னன்றது ஒரு 5 பாயிண்ட் ஒழுங்கா கிளாஸ் நடத்திருந்தா அப்படின்னா நீங்களே சொல்லலாம். சிக்னிபிகன்ஸ் என்னன்னு எந்த வருஷம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கேட்டிருக்காங்களா? சிக்னிபிகன்ஸ் இன் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் எந்த வருஷம்? 2022. சிக்னிபிகன்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் இன் சிக்னிபிகேஷன் ஆஃப் மியூட்டேஷன் இன் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் அந்த மாதிரி ஏதோ ரிலேட்டடா கேட்டிருப்பாங்க. சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படின்னு ஒரு 5 பாயிண்ட் சொல்லுங்க நடத்தத வச்சு. நியூ வெரைட்டிஸ், ஓகே. டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ், ஓகே. ஒலிகோஜெனிக் அண்ட் பாலிஜெனிக் கேரக்டர் எல்லாமே இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாமா? ஒலிகோஜெனிக் அண்ட் பாலிஜெனிக் கேரக்டர்ஸ், பாலிஜெனிக் கேரக்டர்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ரெண்டையும் இம்ப்ரூவ் பண்றதுக்குமே யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லலாமா? ஒலிகோஜெனிக் கேரக்டர்னா என்ன சொல்ல? எக்ஸாம்பிள் ஃபியூ ஜீன்ஸ். எக்ஸாம்பிள் குவாலிட்டேட்டிவ், அதான் சீட் கலர் இல்ல ஃப்ளவர் கலர். சீட் கலர் இதுக்கு எக்ஸாம்பிள். ஒலிகோஜெனிக் எக்ஸாம்பிள் வந்து சீட் கலர். பாலிஜெனிக் எக்ஸாம்பிள் வந்து ஈல்டு அப்படின்னு சொல்லலாம். ஈல்டு. ஒலிகோஜெனிக் அப்படின்னா என்ன மீனிங்னா வந்து கண்ட்ரோல்ட் பை ஃபியூ ஜீன்ஸ், கண்ட்ரோல்ட் பை ஃபியூ ஜீன்ஸ் அப்படின்னு வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்துட்டு சீட் கலர். பாலிஜெனிக் வந்து கண்ட்ரோல்டு பை மெனி ஜீன்ஸ், அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கண்ட்ரோல்டு பை ஈல்டு. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஈல்டுன்னு சொல்லலாம். ஒரு சில மெத்தட்லாம் இருக்கு, இது வந்து ப்ரீடிங் மெத்தட் சொல்றோம்ல, ஒரு சில மெத்தட்லாம் இருக்கு. இட் இம்ப்ரூவ்ஸ் ஒன்லி ஒலிகோஜெனிக் கேரக்டர்ஸ். அதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுவீங்களா? ஒரு சில மெத்தட் வந்துட்டு இட் கேன் இம்ப்ரூவ் ஒன்லி ஒலிகோஜெனிக் கேரக்டர்ஸ். ஒரு சில மெத்தட் இருக்கு இட் கேன் இம்ப்ரூவ் ஒன்லி பாலிஜெனிக் கேரக்டர்ஸ். கன்வென்ஷனல் பேக்ராஸ் ப்ரீடிங் வந்துட்டு ஒலிகோஜெனிக் கேரக்டர்ஸ்க்காக தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. கன்வென்ஷனல் பேக்ராஸ் ப்ரீடிங். பட் மார்க்கர் ரெசிஸ்டட் இப்பெல்லாம் வந்துட்டு அட்வான்ஸ்ட் டெக்னிக் வந்துருச்சு, அங்கேயுமே பாலிஜெனிக் யூஸ் பண்ணலாம், அங்கேயுமே பாலிஜெனிக் கேரக்டர் இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் கன்வென்ஷனலா யூஸ் பண்றாங்க பேக்ராஸ் ப்ரீடிங். சோ அந்த மாதிரி நிறைய ப்ரீடிங் மெத்தட் இருக்கு. we can improve only ஒலிகோஜெனிக் கேரக்டர்ஸ் அங்க. பட் இங்க வந்துட்டு மியூட்டேஷன் வச்சு என்ன பண்ணலாம்? ரெண்டையுமே மாத்தலாம். ஒலிகோஜெனிக் கேரக்டர்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணலாம், பாலிஜெனிக் கேரக்டர்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணலாம். வேற என்ன இதுல இருந்து சிக்னிபிகன்ஸ்? சப்போஸ் ஒரு சில வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கும். வைல்டு ஸ்பீசிஸ்னா என்னன்னு தெரியுமா? வைல்டு ஸ்பீசிஸ் எடுத்துக்கோமா. வைல்டு ஸ்பீசிஸ்னா என்ன தெரியுமா? ஆன்செஸ்டர்ஸ் அந்த மாதிரி. இப்போ ஒரைசா சட்டைவா இருக்கு அப்படின்னா, ஒரைசா சட்டைவா இருக்குன்னா இது எந்த இடத்துல வந்து கல்டிவேட் ஆச்சு, இல்ல எந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட் ஆச்சு, இல்ல எந்த இடத்துல டொமஸ்டிகேட் ஆச்சு அப்படின்றத பொறுத்து அந்த ரீஜியன்ல வந்து நிறைய வைல்டு ஸ்பீசிஸ் இருக்கும். புரியுதுங்களா? இந்த ஒரைசா சட்டைவா வந்துட்டு
நேட்டிவ் டு இல்ல ஆரிஜினேட்டட் இன் அப்படின்னு சொல்லி இந்தியாவை சொல்லலாம். இந்தியாவை எஸ்பெஷலி இந்தியா சொல்லலாம், இந்தியா அண்ட் சைனா கூட சொல்லலாம். புரியுதுங்களா? இந்தியா ஒரிசா சட்டேவா இஸ் நேட்டிவ் டு இந்தியா அப்படின்னு சொல்லலாம். நேட்டிவ் டு இந்தியா, நேட்டிவ் டு இந்தோ சைனா அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிராப் சொல்லி நேட்டிவ் சொல்லுங்க. வீட் இஸ் நேட்டிவ் டு ஆரிஜினேட்டட் இன் மெய்ஸ் வந்து மெக்சிகோ கரெக்ட். வீட் எங்க? கோதுமை. சரி விடுங்க, அதெல்லாம் விட்டுதலுங்க. ஒரிசா சட்டேவா நம்ம ஊருக்கு நேட்டிவ், நம்ம ஊர் நேட்டிவ். ஸோ அந்த அந்த சென்டர் ஆஃப் ஆரிஜின், அந்த பர்டிகுலர் ரீஜன் போய் பார்த்தோம் அப்படின்னா, அந்த சென்டர் ஆஃப் ஆரிஜின்ல போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வைல்டு ஸ்பீசிஸ் கிடைக்கும். நிறைய வைல்டு ஸ்பீசிஸ் கிடைக்கும். ஸோ அந்த வைல்டு ஸ்பீசிஸ்ல வந்து நமக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் தேவையோ, டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் வேணுமோ அதுல இருக்கும், இல்ல ட்ரவுட் ரெசிஸ்டன்ஸ் வேணுமோ அதுல இருக்கும், இல்ல வந்து ஈல்டு ஏதாவது ஈல்டுக்கு மோஸ்ட்லி இருக்காது, பட் அதை தவிர டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் இல்ல ட்ரவுட் ரெசிஸ்டன்ஸ் இல்ல வேற ஏதாவது வந்துட்டு வேற ஏதாவது பயோட்டிக் ஸ்ட்ரெஸ்க்கு ஏதாவது ஒரு ஜீன்ஸ் தேவை. புரியுதுங்களா? அந்த மாதிரியான ஜீன்ஸ் எல்லாம் இந்த வைல்டு ஸ்பீசிஸ்ல இருக்கும். பட் இன்னொரு கேஸ் எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு ஸ்பீசிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டொமேட்டோ. டொமேட்டோ எடுத்துட்டீங்கன்னா டொமேட்டோ நம்ம ஊருக்கு நேட்டிவ் கிடையாது. டொமேட்டோ வந்து நேட்டிவ் டு சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்காவில் வந்துட்டு நேட்டிவ். ஸோ இதோட வைல்டு ஸ்பீசிஸ்ல நம்ம கிட்ட நிறைய இருக்காது. இதோட வைல்டு ஸ்பீசிஸ் வந்து நிறைய அவைலபிளா இருக்காது. ஸோ இப்போ இதோட வேரியபிலிட்டி இருக்குல்ல, இதோட வேரியபிலிட்டின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. இதுல வந்து வேரியேஷன் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். நோ ஆர் லெஸ் வேரியேஷன் சொல்லலாம். இந்தியாவில் வந்துட்டு வேரியேஷன் வந்துட்டு ரொம்ப குறைவா இருக்கும். புரியுதுங்களா? அதோட நேட்டிவ் பிளேஸ் போனீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் நமக்கு கிடைக்கும். அதோட நேட்டிவ் பிளேஸ் எங்க சவுத் அமெரிக்கால ஆரிஜினேட் ஆயிருக்கு, இட் வாஸ் நேட்டிவ் டு சவுத் அமெரிக்கா அப்படின்னா, அந்த சவுத் அமெரிக்கால போனோம் அப்படின்னா நமக்கு தேவையான நிறைய வைல்டு ஸ்பீசிஸ் கிடைக்கும். சொலனம்ல டொமேட்டோக்கு சயின்டிபிக் நேம் என்ன? சொலனம். சொலனம் லைக்கோபர்சிகம். முன்னாடி வந்து லைக்கோபர்சிகம் எஸ்குலன்டம் இருந்துச்சு, இப்போ சொலனம் லைக்கோபர்சிகம் அந்த மாதிரி இருக்கு. அந்த நேட்டிவ் போனோம்னா நிறைய வைல்டு ஸ்பீசிஸ் கிடைக்கும். பட் ஆனா அது வந்து நம்ம ஒரு இன்ட்ரோடியூஸ்டு கிராப், அங்கிருந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு கிராப். ஸோ நமக்கு வந்து நிறைய வைல்டு ஸ்பீசிஸோ இல்ல வேரியேஷனோ கிடைக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அந்த கண்டிஷன்ல? அந்த கண்டிஷன்ல வந்து இப்ப நம்ம இந்தியன் நேஷனல் ஜீன் பேங்க் இருக்குல்ல, இந்தியன் நேஷனல் ஜீன் பேங்க் எங்க இருக்கு? நியூடெல்லியில இருக்குல்ல. இந்தியன் நேஷனல் ஜீன் பேங்க்ல வந்துட்டு அவ்வளவா நிறைய ஸ்பீசிஸ் இருக்காது, நிறைய வேரியேஷன் இருக்காது. ஸோ அந்த கண்டிஷன்ல நம்ம என்ன பண்ணலாம்? அந்த கண்டிஷன்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்? அதான் வைல்டு பிளான்ட் இல்லன்ட்டனமா. வைல்டு பிளான்ட் இல்ல குறைவா இருக்கு, போதுமான அளவு இல்ல அப்படின்னா இப்ப என்ன பண்றது? நான் வேரியேஷனுக்கு என்ன பண்றது? வேரியேஷன் என்னன்னு தெரியுது இல்ல, வேரியேஷன் என்னன்னு தெரியுது, வேற வேற சேஞ்சஸ். அதான் ஆல்ரெடி சொன்ன அந்த ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்ம் கொடுத்தா அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? நோ வேரியேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரே யூனிஃபார்ம் கொடுத்துட்டு அரம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த யூனிஃபார்ம் தான் போட்டு வரணும் அப்படின்னா நோ வேரியேஷன் சொல்லலாம். பட் எல்லாரும் உங்களோட இஷ்டத்துக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ போட்டுவாங்க, என்ன கலர் பிடிச்சிருக்கோ போட்டுவாங்க அப்படின்னா அது வேரியேஷன் சொல்லலாம். பிளான்ட்ல வந்துட்டு டிஃப்ரெண்ட் சீட் கலர் இருக்கிறது, டிஃப்ரெண்ட் சீட் கலர் இல்ல டிஃப்ரெண்ட் ஃபிளவர் கலர், அது எல்லாத்துக்குமே சேர்த்ததான் வந்து வேரியேஷன் சொல்றோம். இதோ ஒரு கிராப்ல வந்துட்டு வேரியேஷன் இல்ல, அப்ப என்ன பண்ணலாம் அந்த கண்டிஷன்ல? அதான் சிக்னிபிகன்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். அது ஏதாவது கொண்டு வந்து அப்ளை பண்ணி பாருங்களேன். இந்த டொமேட்டோல வந்துட்டு ஏதாவது ஒரு ரேடியேஷனோ இல்ல கெமிக்கலோ யூஸ் பண்ணி இன்டியூஸ்டு மியூட்டேஷன் ட்ரை பண்ணலாமா? இன்டியூஸ்டு மியூட்டேஷன் ஏதாவது ஒரு ரேடியேஷனோ இல்ல ஒரு கெமிக்கலோ வச்சு இன்டியூஸ்டு மியூட்டேஷன் ட்ரை பண்ணலாம்ல? மியூட்டேஷன் ப்ரொடியூசஸ் கேமராஸ். ஓகே, ஓகே ஃப்ளவர்ஸ். என்ன ஒரு 2 பாயிண்ட் சொன்னீங்கன்னா நம்ம டைரக்டா கண்டென்ட் போயிடலாம். ஒன்னு ஆன்லைன்ல ஒன்னு சொல்லிட்டாங்க, கிமேராஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட் நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்கம்மா. ஒரு பார்க்குக்கோ இங்கேயோ சுத்திட்டு பார்க்குக்கு வாக்கிங் போகும்போது நீங்க பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. இது ஒரு கலரா இருக்கும், இது ஒயிட் கலரா இருக்கும், இது எல்லோ கலரா இருக்கும், ஒயிட் பேச்சஸா இருக்கும், இது எல்லோவா இருக்கும், இல்ல கிரீனா இருக்கும், இல்ல லைட் கிரீனா இருக்கும், இல்ல லைட் கிரீனா இருக்கும். இதெல்லாம் என்ன எப்படி ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க? மோஸ்ட்லி வந்து மியூட்டேஷன்ஸ் மூலியமா ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி பிளான்ட் அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா?
லீஃப் வந்துட்டு வேற வேற கலரா இருக்கும், வேரிகேட்டட் கலர்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு மியூட்டேஷன் மூலியமா மோஸ்ட்லி ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. வேற என்ன இன்னும் ஒரே ஒரு அப்ளிகேஷன் சொன்னீங்கன்னா? ஏதோ ஒரு இம்ப்ரூவ்டு வெரைட்டி இருக்கு. சரி, ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ டிஎன்ஏல இருந்து ஏதோ ஒரு வெரைட்டி ரிலீஸ் பண்ணிருக்காங்க, Co51 ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பட் இதுல ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் ட்ரைட்டை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணணும். எல்லா ட்ரைட்டும் எல்லா தேவையான எல்லா இதுமே இருக்கு நமக்கு. இதுக்கு இதுல வந்துட்டு தேவையான எல்லா ட்ரைட்டுமே இருக்கு. பட் ஏதோ ஒண்ணு இல்ல, ட்ரவுட் ரெசிஸ்டன்ஸ் இல்லன்னு வச்சுப்போம். ட்ரவுட் ரெசிஸ்டன்ஸ் இல்ல, நோ ட்ரவுட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த Co51 வந்துட்டு காமா ரேஸ் யூஸ் பண்ணியோ இல்ல கெமிக்கல்ஸ் இஎம்எஸ் ஈத்தைல் மீத்தேன் சல்போனேட்டோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணியோ ட்ரீட் பண்ணிட்டு, ட்ரீட் பண்ண அந்த சீடை வந்துட்டு ஐ கேன் ஸ்கிரீன் ஃபார் drought டாலரன்ஸ். drought டாலரன்ஸ்க்கு ஸ்கிரீன் பண்ணி பார்க்கலாம். புரியுதுங்களா எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ அந்த கண்டிஷன்ல வந்துட்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பாப்புலர் வெரைட்டியை வந்துட்டு ஒன் ஆர் டூ ட்ரைட்டை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பாப்புலர் வெரைட்டியில வந்துட்டு மியூட்டேஷன் யூஸ் பண்ணி 1 or 2 ட்ரைட்டை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றாங்க. கிமரேசன் என்ன டெஃபினிஷன் வருமா மெர்லின்? கிமரேசன் என்ன டெஃபினிஷன் வரும் இப்போதைக்கு? அதுக்கு பேர் கிமரேசன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணும் இல்ல, கிமரேசனா என்ன அப்படின்னா ஒரே சொமேட்டிக் டிஷ்யூஸ்ல டிஃப்ரெண்ட் ஜெனடிக் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. சொமேட்டிக் டிஷ்யூஸ்ல டிஃப்ரெண்ட் ஜெனடிக் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. இங்க எதுக்கான ஜெனடிக் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு? ஜெனடிக் மேக்கப் இருக்கு. ஒயிட் கலருக்கான ஜெனடிக் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. இங்க எதுக்கான ஜெனடிக் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு? எல்லோ கலருக்கு. இங்க வந்துட்டு கிரீன்கான ஜெனடிக் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஸோ சொமேட்டிக் டிஷ்யூஸ்ல இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஜெனடிக் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் கிமராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற ஏதாவது ஆன்சர்? எதுக்கு இவ்வளவு நேரம் நடத்தணுமே மியூட்டேஷன்? உங்க சைட்ல இருந்து ஏதாவது டிஸ்கஷன் எதிர்பார்க்குறோமா? சார் மியூட்டேஷன் எதுக்கு யூஸ் பண்ணலாம், அதுக்கு யூஸ் பண்ணலான்ட்டு. ஆஃப்லைன் பேட்ச் கமல்ராஜ். கமல்ராஜ் தானே லாஸ்ட்ல இந்த பையன் பேர் என்ன? அருண். உங்க பக்கத்துல இருக்கிற பேர் என்ன? லோகேஷன். ஓகே சரி. இப்ப கமல் வந்து லாஸ்ட்ல உட்காந்துருப்பாரு முன்னாடி. கமல் வரதே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ சொல்லுங்க லோகேஷ், ஏதாவது ஒரு சொன்னது இல்லாம ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் சிக்னிபிகன்ஸ். டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் ட்ரை பண்ணலாம். கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் வெரைட்டி டெவலப் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணலாம் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு சொல்லியிருப்பேன், PKM1 இன் ரிச் கார்டு. லூஃபா அக்யூட்டாங்குலா. எதுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா லீவ் ஸ்பாட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றாங்க. லீவ் ஸ்பாட்டிங். எதுவும் தெரியல அப்படின்னா நீங்களே ஒண்ணு எழுதுங்க. லீவ் ஸ்பாட், ரஸ்ட். உடனே இவங்க ரிலீஸ் பண்ணது வந்து லீவ் ஸ்பாட்டுக்கு தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்னது ரிலீஸ் பண்ணிருக்காங்க? அப்ப அவங்க போயிட்டு கிளைம் பண்ணுங்க, காம்பன்சேஷன் வாங்குங்க. உண்மையா காம்பன்சேஷன் வாங்கலாம். இந்த மாதிரி ஃபேக்கர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா போயிட்டு நம்ம காம்பன்சேஷன் வாங்கலாம். நான் ஒரு ஃபார்மர், என்னை ஏமாத்தி இந்த இது வெரைட்டி ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஏமாத்தி என்னை இந்த வெரைட்டி சொல்லி என்னை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க போய் காம்பன்சேஷன் வாங்குங்க. பட் அவங்க ரிலீஸ் பண்ணது வந்து லீவ் ஸ்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மேபி ஸ்பெசிபிக் லீவ் ஸ்பாட் ஏதாவது ஒன்று இருந்திருக்கலாமா? ஏதாவது ஒரு ஃபங்கஸ்க்கு ஏதாவது ஸ்பெசிபிக் லீவ் ஸ்பாட்டா இருக்கலாம். நீங்க பார்த்தது வந்து பாக்டீரியல் லீவ் ஸ்பாட்டா இருக்கலாம். ரிசர்ச்சரா இருந்தா அப்படியே சமாளிப்பாங்க. நாங்க ரிலீஸ் பண்ணது ஃபங்கல் லீவ் ஸ்பாட்டுக்கு ரிலீஸ் பண்ணோம், நீங்க வந்து பாக்டீரியல் லீவ் ஸ்பாட்டை கொண்டு வந்து காட்டுறீங்க. எவிடன்ஸ் எந்த ஊர்ல இருந்துட்டு இருக்க? என்ன இதுல இருக்கும்? ஏமா போலாங்க அடுத்த இது. அதுல நிறைய இருக்கு. பட் ஆனா அந்த அளவுக்கு யாரும் போக மாட்டாங்க.
ஒன்றும் இல்லை, கரோல் பாக்ல போனீங்கனாலே பென் டிரைவ்னு சொல்லிட்டு நிறைய ஃபேக் அவங்களை ஏமாத்திருப்பாங்க. கரோல் பாக்ல ஆல்டர்னேட்டிவ்ல எவ்வளவு பேர் ஏமாந்துருக்கீங்க? என்ன பண்ணீங்க? திரும்ப திரும்ப ஏமாந்தானே வந்தீங்க. எதுவும் பண்ணிருக்க முடியாது நம்மளால. நிறைய என்னென்ன வாங்கி ஏமாந்தீங்க கரோல் பாக்ல? டூரே போகலையா? அடிடேஷ்னு சொல்லி ஷூ விற்பாங்க. ஆனா அது அடிடேஷா? அடிடேஷ் ஒரிஜினல் பிராண்ட் நேம்லயே விற்பாங்க, அடிடேஷ்னே விற்பாங்க. ஆனா அது அடிடேஷா இருக்குன்னு அவசியம் கிடையாது. குடிக்கிற தண்ணியில எவ்வளவு அது என்ன கிண்லேவா ஏதோ ஒரு வாட்டர் நேம் வந்துட்டு மாத்தி மாத்தி பேரை மாத்தி மாத்தி விற்பாங்க, பாத்திருக்கீங்களா? பிஸ்லரிய பிஸ்லரிய வந்துட்டு வேற வேற மாதிரி ஸ்பெல்லிங் மட்டும் மாத்தி மாத்தி விற்பாங்க. சோ அதெல்லாமே வந்து கிட்டத்தட்ட நம்ம ஏமாத்துறது தானே. அது குடிக்கிற தண்ணியிலே நம்ம எதுவும் பண்றது இல்ல. என்ன ஃபார்மர்ஸ் போர் இல்லிட்ரேட் பீப்புள் அவங்க எப்படி வருவாங்க சொல்லி பார்ப்போம். நாம தான் அவங்களுக்கு அவங்க சார்பா நாம தான் வாய்ஸ் கொடுக்கணும். ஓகே. என்னது? குரோமோசோமல் மியூட்டேஷன் நியூ ஸ்பீசிஸ் என்னமா சொன்னாங்க? ஓகே ஓகே. நியூ ஸ்பீசிஸ் உருவாகலாம் அப்படின்றாங்க. நியூ ஸ்பீசிஸ் உருவாகுது, சீட்லெஸ்னஸ் எல்லாம் உருவாகலாம் அப்படின்றாங்க. ஒருவேளை சைட்டோபிளாசம்ல இருக்குல்ல, இது வந்து என்னது? நியூக்ளியஸ். நியூக்ளியஸ். சப்போஸ் இது மைட்டோகாண்ட்ரியா வச்சுப்போம். மைட்டோகாண்ட்ரியா. இந்த மைட்டோகாண்ட்ரியாவிலயோ இல்ல மைட்டோகாண்ட்ரியால ஒருவேளை சேஞ்சஸ் ஏதாவது நடந்துச்சு, மியூட்டேஷன் நடந்துச்சு அப்படின்னா அதோட என்ன பாசிபிலிட்டி இருக்கலாம்? நல்லா எனக்கு ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, மைட்டோகாண்ட்ரியாவில் வந்துட்டு எப்பயும் வந்து மேல் ஸ்டெரிலிட்டிக்கான ஜீன்ஸ் வந்து மைட்டோகாண்ட்ரியால தான் இருக்கும். மேல் ஸ்டெரிலிட்டிக்கான ஜீன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல வந்துட்டு மேல் ஸ்டெரிலிட்டியா இல்ல ஃபெர்டிலிட்டியா அப்படின்ற ஜீன்ஸ் வந்துட்டு மைட்டோகாண்ட்ரியால இருக்கும். சப்போஸ் ஃபெர்டைலா இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல்ல வந்துட்டு மைட்டோகாண்ட்ரியாவில் இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ்ல வந்துட்டு மியூட்டேஷன் நடந்துச்சு அப்படின்னா என்ன பாசிபிலிட்டி இருக்கு? ஸ்டெரைலா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மேல் ஸ்டெரைலா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸ். சைட்டோபிளாசம்ல இருக்கக்கூடிய ஜீன்ஸ்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து ஸ்டெரைலா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மேல் ஸ்டெரைலா. சரிங்க, இந்த மேல் ஸ்டெரைல் வந்து எதுக்கு தேவை? மேல் ஸ்டெரைலா ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் தானே. மேல் ஃபெர்டைலா இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் வந்துட்டு மேல் ஃபெர்டைலா இருக்கக்கூடிய பிளான்ட் வந்துட்டு மேல் ஸ்டெரைலா மாத்தினா நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தானே. ஸ்டெரைல் ஃபெர்டைல்லாம் ஒன்றும் இல்ல, சீட் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா, செல்ஃபிங் மூலியமா சீட் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத வச்சு மேல் ஃபெர்டைல் மேல் ஸ்டெரைல்னு சொல்றோம். ஒருவேளை செல்ஃபிங் மூலியமா சீட் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேரு மேல் ஃபெர்டைல்னு சொல்றோம். செல்ஃபிங் மூலியமா சீடு ப்ரொடியூஸ் ஆகல அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மேல் ஸ்டெரைல்னு சொல்றோம். நான் ஃபங்க்ஷனல் போலன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுங்க என்னது? நான் ஃபங்க்ஷனல் போலன். நான் ஃபங்க்ஷனல் போலன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து மேல் ஸ்டெரைல் அப்படின்னு சொல்றோம். சோ இது நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் தானே. இது எதுக்கு தேவைப்படுது நமக்கு மேல் ஸ்டெரைல் பிளான்ஸ்? ஹைபிரிடைசேஷன் வந்து மெயினா ஈஸியா இருக்கும். ஹைபிரிடைசேஷன் ஹைபிரிடைசேஷன் ஹைபிரிட் ப்ரொடக்ஷன், ஹைபிரிட் சீட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு தேவைப்படும். ஹைபிரிட் சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இது தேவைப்படும், இந்த மாதிரி மேல் ஸ்டெரைல் லைன்ஸ். ஓகே. கிராஸ் பாலினேஷன். ஓகேமா, போலாங்களா அடுத்தது? இதான் சிக்னிபிகன்ஸ். இதுல சொல்லாத பாயிண்ட்ஸ் என்ன இருக்கு? ஒலிகோஜெனிக் பாலிஜெனிக் சொல்லியாச்சு. இம்ப்ரூவ்ஸ் மார்பாலஜிக்கல் அண்ட் பிசியாலஜிக்கல் கேரக்டர்ஸ். இட் இம்ப்ரூவ்ஸ் தி மார்பாலஜிக்கல் அண்ட் பிசியாலஜிக்கல் கேரக்டர்ஸ் எல்லாமே மாறுது அப்படின்றாங்க. மார்பாலஜிக்கல் கேரக்டர்ஸ்னா
மேபி சீட் கலர் வேற என்ன சொல்லலாம்? பிளான்ட் ஃப்ளவர் கலர் இதெல்லாம் சொல்லலாம். ஃப்ளவர் கலர் இதெல்லாம் மார்பாலஜின்னு சொல்லலாம். பிசியாலஜிக்கல் கேரக்டர்ஸ்னா என்னன்னு சொல்லலாம்? நியூட்ரியன்ட் சொல்லலாம், இல்ல ட்ரவுட், இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரவுட் சொல்லலாம். ட்ரவுட் ரெசிஸ்டன்ஸ், அந்த மாதிரி அது ரிலேட்டடான கேரக்டர்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றாங்க. இதுல சொல்லாத பாயிண்ட் என்னென்ன இருக்கு? F1 ஹைபிரிட் இந்த லாஸ்ட் பாயிண்ட் சொல்லல. லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா F1 ஹைபிரிட்னு எதை சொல்லுவோம் நம்ம? F1 ஹைபிரிட் அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ரெண்டு பேரண்ட்டை வந்து கிராஸ் பண்ணி பேரண்ட் A பேரண்ட் B F1 F2 இது ரெண்டுல பேரண்ட் A இது ரெண்டுல எது மேல் எது ஃபீமேல்? A ஃபீமேல். எப்பயும் லெஃப்ட் சைடுல இருக்கிறது வந்துட்டு ஃபீமேலா இருக்கும். B வந்துட்டு மேல். சப்போஸ் இதுக்கு நடுவில் ஹைபிரிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணனும் என்ன பண்ணலாம்? இந்த ஃபீமேல் பேரண்ட்ல இருக்கக்கூடிய போலனை ரிமூவ் பண்ணிட்டு, இந்த ஃபீமேல் பேரண்ட்ல இருக்கக்கூடிய போலனை இல்ல ஆந்தரை ரிமூவ் பண்ணிட்டு, பேரண்ட் பி இருக்கு தெரியுமா, இதோட போலனை கொண்டு வந்து இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். பேரண்ட் பில இருந்து போலனை கொண்டு வந்து இதுல டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இங்க என்ன பண்றோம்? எமாஸ்குலேஷன் சொல்லுவோம். ஈமஸ்குலேஷன், எமாஸ்குலேஷன். பேரண்ட் ஏல வந்து எமாஸ்குலேஷன் பண்றோம், பேரண்ட் பியோட போலனை கொண்டு வந்து இதுல டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகுது பேரு ஹைபிரிட். F1 சொல்றோம். அதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, இதுல இருந்து செல்ஃபிங் மூலமா ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கு பேர் என்ன? F2 சொல்றோம். இது ஜெனரலான ரூல் என்ன அப்படின்னா F1 வந்துட்டு எப்பயும் யூனிஃபார்மா இருக்கும். F1 வந்து எப்பயும் என்னவா இருக்கும்? யூனிஃபார்மா இருக்கும். F2ல தான் வந்துட்டு வேரியபிலிட்டி தெரியும். F1 வந்து எப்பயும் யூனிஃபார்மா இருக்கும், F2ல தான் வேரியபிலிட்டி தெரியும். F1 பிளான்ட் வந்து எப்பயும் யூனிஃபார்மா இருக்கும் அப்படின்றாங்க, ஒரே மாதிரியா இருக்கும் அப்படின்றாங்க. புரிஞ்சுதுங்களா? சோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த F1ல சீட்ஸ் இருக்கும் தெரியுமா, இந்த F1 சீட்ஸ் இருக்கும் தெரியுமா, இந்த சீட்ஸை வந்துட்டு மியூட்டாஜன் ஏதோ ஒரு காமா ரேஸோ இல்ல எக்ஸ் ரேஸோ இல்ல கெமிக்கல் மியூட்டாஜன் ஏதாவது வச்சோ வந்துட்டு ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா F2ல வந்து நிறைய வேரியபிலிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. யூஸ்வலா ப்ரொடியூஸ் ஆகிறத விட மோர் நம்பர் ஆஃப் வேரியபிலிட்டி, மோர் அமௌண்ட் ஆஃப் வேரியபிலிட்டி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றாங்க. மோர் அமௌண்ட் ஆஃப் வேரியபிலிட்டி ப்ரொடியூஸ் ஆகுதுன்றாங்க. சோ இதான் அந்த லாஸ்ட் பாயிண்ட்ல இருக்கும், 5th பாயிண்ட்ல. F1 சீட வந்துட்டு மியூட்டேஷன் மூலமா மியூட்டேஜன் யூஸ் பண்ணி ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா F2ல வந்துட்டு யூஸ்வலா ப்ரொடியூஸ் ஆகிற வேரியபிலிட்டி விட இன்னும் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றாங்க. புலம் அடுத்தது. சோ அவ்வளவுதான், இதுல சொன்ன பாயிண்ட் தான் இது எல்லாமே. மேல் ஸ்டெரைல் லைன்ஸ் சொல்லியாச்சு, இம்ப்ரூவிங் ஸ்பெசிபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லியாச்சு. ஜெர்ம் பிளாசம்ல இல்ல அப்படின்னா இண்டக்ஷன் ஆஃப் டிசைரபிள் மியூட்டன்ட் அலீல்ஸ் which was not available in the germ plasm. அதான் டொமேட்டோ வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால, டொமேட்டோ வச்சு. சோ அதான் அந்த இதுக்கு மீனிங். இண்டக்ஷன் ஆஃப் டிசைரபிள் மியூட்டன்ட் அலீல்ஸ்
which was not available in the germ plasm. germ plasm மீனிங் என்ன? germ plasm ஏதாவது சிம்பிளா ஏதாவது சொல்லுவீங்களா மீனிங் என்னன்ட்டு? எக்ஸிடிவ் கன்சர்வேஷன் ஆஃப் சீட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா சம் டோட்டல் ஆஃப் வேரியபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். சம் டோட்டல் ஆஃப் present in a species. இப்போ ரைஸ் எடுத்து இப்போ ஏதோ ஒரு ஸ்பீசிஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய லேண்ட் ரைசஸ் என்னென்ன இருக்கு, இது எல்லாமே சேர்த்தது. என்னென்ன லேண்ட் ரைஸ் இருக்கு, என்னென்ன வைல்ட் ஸ்பீசிஸ் இருக்கு, இல்ல வேற ஏதாவது வைல்ட் ரிலேட்டிவ்ஸ் என்ன இருக்கு, எல்லா ஸ்பீசிஸையும் கலெக்டிவா வச்சிருப்போம்ல, அதுக்கு பேர் வந்து ஜெர்ம் பிளாசம் அப்படின்னு சொல்றோம். ஜெர்ம் பிளாசம். ஜெர்ம் பிளாசம்னா சம் டோட்டல் ஆஃப் வேரியபிலிட்டி. இப்போ ரைஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரைஸ்ல வந்து என்னென்ன லேண்ட் ரைஸ் இருக்கோ, இந்த ரைஸோட ஜெர்ம் பிளாசம்ல என்னென்ன இருக்கலாம்? ரைஸோட ஜெர்ம் பிளாசம்ல ஏதாவது ட்ரெடிஷனல் லேண்ட் ரேசஸ் ஃபார்மர்ஸ் வந்து வச்சிருப்பாங்கல்ல, ஃபார்மர்ஸ் வந்து ட்ரெடிஷனலா வச்சிருப்பாங்கல்ல லேண்ட் ரேசஸ், அந்த லேண்ட் ரேசஸ் இருக்கலாம். அப்புறம் ஏதாவது வைல்டு ஸ்பீசிஸ் இருக்கும்ல, அந்த வைல்டு ஸ்பீசிஸ் இல்ல ஏதாவது பாஸ்ட்ல கடந்த காலத்துல ஏதாவது ஒரு வெரைட்டிஸ் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க, அந்த வெரைட்டிஸ் அதுக்கு பேரு அப்சல்யூட் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்சல்யூட் வெரைட்டிஸ். ரீசெண்டா ஏதாவது ரிலீஸ் பண்ண வெரைட்டிஸ், மாடர்ன் வெரைட்டிஸ், இதெல்லாம் சேர்ந்ததுதான் வந்துட்டு ஜெர்ம் பிளாசம் அப்படின்னு சொல்றோம். ஜெர்ம் பிளாசம், ஜெனடிக் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்றோம். அதுல வேரியபிலிட்டி இல்ல, அதுல வேரியேஷன் இல்ல அப்படின்னா மியூட்டேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. போலாங்களா அடுத்த ஸ்லைடு? ஸோ இதான் அந்த கிமெராஸ் அப்படின்றது. அக்காலிப்பா, இது வந்து அக்காலிப்பா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், பட் இது நிறைய பிளான்ட்ல இருக்கு, அது தவிர நிறைய பிளான்ட்ல இருக்கு. யார் யார் ஹார்டிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் இருக்கீங்க? ஹார்டிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பிரதீக்ஷா, பவித்ரா, ஸ்ரீனிதா, சொல்லுங்க வேற என்ன பிளான்ட்ஸ்ல இருக்கலாம்? குரோட்டன்ஸ். அம்மா லீஃப்ல சொல்லிருக்கேன், ஆர்கிட்ஸ் வந்து ஃப்ளவர்ல வந்துருமா, இது வந்து லீவ்ஸ்ல சொல்லிருக்கேன். ஸ்ரீனிதா, வேற என்ன பிளான்ட்ல இந்த மாதிரி இருக்கு? அந்த பிளான்ட் பேர் என்ன? ஒண்ணு நானே சொல்லிட்டேன், அக்காலி பிளான்ட், மணி பிளான்ட். மணி பிளான்ட்ல எடுத்துட்டு இருக்கும். வேற எதுவும் தெரியலையம்மா ஏதாவது யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு? ப்ரொடியூஸ் பண்ணதுதான். சொல்லுங்கம்மா வேற ஏதாவது இதுல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா? ஏரோ ஹெட். ஓகே, அதுல இந்த மாதிரி இருக்குங்களா? சோ அந்த இதுக்கு பேரு கிமெராஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெஜிடேட்டிவ்லி ப்ராபகேட்டட் பிளான்ட்ஸ்ல இது யூஸ் பண்ணலாம். வெஜிடேட்டிவ்லி ப்ராபகேட்டட் பிளான்ட்ஸ். ஸ்னேக் பிளான்ட்டா? அதுல அவ்வளவா வராது, ஸ்னேக் பிளான்ட்ல அவ்வளவா வராது. அதுல அவ்வளவா இருக்காதும்மா வேரியேஷன். கிமெராஸ் என்ன யாருன்னு கேட்டீங்கல்ல டெஃபினிஷன். கிமெராஸ் இஸ் டிஃபைன்ட் as the mixture of genetically diverse tissues. Mixture of genetically diverse tissues in the same shoot. ஃபார் எக்ஸாம்பிள் இதோட இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, இதோட ஜெனடிக் மேக்கப் வேறவா இருக்கும். சோ இது வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒயிட்டுக்கு வந்துட்டு ஜீன் 1 இருக்குன்னு வச்சுப்போம், இந்த கிரீனுக்கு வந்து ஜீன் 2 இருக்கலாம், ஏதோ ஒரு ஜீன் 2 வேற ஜீனா இருக்கலாம். அதே தான் இங்கேயும், இதுக்கு வந்து ஜீன் 1 ரெஸ்பான்சிபிளா இருக்கலாம், இந்த டார்க் கலர்ல இருக்குல்ல இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ஏதோ ஒரு வேற ஒரு ஜீன் ரெஸ்பான்சிபிளா இருக்கலாம், ஜீன் 2 ரெஸ்பான்சிபிளா இருக்கலாம்.
ஸோ அதான் இட் இஸ் டிஃபைன்ட் as தி மிக்சர் ஆஃப் ஜெனட்டிக்கலி டைவர்ஸ் டிஷ்யூஸ் இன் த சேம் ஷூட் அப்படின்றாங்க. அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய லீஃப்க்கு வந்து லீஃப் வேரியேஷன் அப்படின்னு பேரு. லீஃப் வேரியேஷன்ஸ் வேற வேற கலர்ல இருக்கிறதுனால அதுக்கு பேர் வேரியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. லீஃப் வேரியேஷன்ஸ். நீங்க கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் இந்த கொடுத்துருக்கிறது வந்து அக்காலிப்பா ஓடுது. அக்காலிப்பா அக்காலிப்பா டிஸ்டன்ட் ஹைபிரிட்ஸ் வச்சு ஒரு பாயிண்ட் இருக்கு. டிஸ்டன்ட் ஹைபிரிட்ஸ் என்னன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இன்டர் ஸ்பெசிபிக் இல்ல டிஸ்டன்ட் ஹைபிரிட்ஸ். பிட்வீன் ஸ்பீசிஸ். ஸோ இன்டர் ஸ்பெசிபிக் ஹைபிரிட்ஸ்ல வந்துட்டு இன்டர் ஸ்பெசிபிக் இல்ல டிஸ்டன்ட் ஹைபிரிட்ஸ்னா என்ன? கிராசிங் பிட்வீன் டூ டிஃபரண்ட் ஸ்பீசிஸ். கிராசிங் பிட்வீன் டூ டிஃபரண்ட் ஸ்பீசிஸ். ஸோ அப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்க. கிராசிங் பிட்வீன் டூ டிஃபரண்ட் ஸ்பீசிஸ் இருக்கிறதுக்கு. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வரைசா சட்டைவா இருக்கு. வரைசா சட்டைவா. ஒரைசா நிவாரான்னு ஒரு ஸ்பீசிஸ் இருக்கு. ஒரைசா நிவாரா. இது வந்துட்டு ஜீனஸ் சொல்லுவோம். ஒரைசான்றது வந்து ஜீனஸ் சொல்லுவோம். சட்டைவான்றது என்ன? ஸ்பீசிஸ். ஸோ ஒரைசா சட்டைவாவையும் ஒரைசா நிவாராவையும் கிராஸ் பண்றோம். இந்த மாதிரி கிராஸ் பண்றதுக்கு பேர் என்ன? இன்டர் ஸ்பெசிபிக் ஹைபிரிட் இல்ல டிஸ்டன்ட் ஹைபிரிட் அப்படின்னு சொல்றோம். எதுக்காக இது பண்ணணும்? ஒரைசா சட்டைவான்றது நம்ம கல்டிவேட்டட் ரைஸ், கல்டிவேட்டட் பேடி. ஒரைசா நிவாரான்றது என்ன? வைல்ட் ஸ்பீசிஸ். அதுல என்ன ஜீன்ஸ், எதுக்கான ஜீன்ஸ் இருக்கு? ஸ்பெசிபிக் அந்த பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். கிராசிஸ்டன்ட்னு தெரியல. கிரீன் லீஃப் ஹாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய இருக்கும். கிரீன் லீஃப் ஹாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது என்னமா ஓகே. அதுவும் என்ன நிவாரான்னு சொல்லி கிரீன் லீஃப் ஹாப்பரோட சயின்டிபிக் நேம். சரிம்மா, இது ரெண்டையும் கிராஸ் பண்றதுக்கு பேர் வந்துட்டு இன்டர் ஸ்பெசிபிக் ஹைபிரிட். ரெண்டையும் கிராஸ் பண்றதுக்கு பேர் வந்து இன்டர் ஸ்பெசிபிக் ஹைபிரிட். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கிராஸ் பண்ணி வரக்கூடிய F1 இருக்குல்ல, இதுல என்னத்துக்கான ஜீன்ஸ் இருக்கு? ஒரே நிவாராவில் கிரீன் லீஃப் ஹாப்பர், அதாவது பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஜீன்ஸ் இருக்கு. பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஜீன்ஸ் இருக்கு. வரக்கூடிய F1 ஹைபிரிட் இருக்குல்ல, வரக்கூடிய F1 ஹைபிரிட் இத வந்துட்டு மியூட்டாஜன் யூஸ் பண்ணி ட்ரீட் பண்ண என்ன ஆகுது? இதுல மியூட்டாஜன் யூஸ் பண்ண என்னமா ஆகுது? காவியா, இதுல வந்துட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய F1ல வந்துட்டு மியூட்டாஜன் யூஸ் பண்றோம். மியூட்டாஜன்னா எக்ஸ்ரே, காமா ரே, இஎம்எஸ் அந்த மாதிரி ஏதோ யூஸ் பண்றோம். யூஸ் பண்ண என்ன ஆக வாய்ப்பு இருக்கு? வேரியேஷன். யூஸ்வலா வந்துட்டு வேரியேஷன் வரும். அது முன்னாடி பாயிண்ட்லயே சொல்லிட்டேன். இங்க எதுக்கு மறுபடியும் வரும்? அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ட்ரெயினா பண்ணலாம். ஏதோ என்ன நடக்கலாம்? குமரன் சொல்லுங்க, இந்த மாதிரி நடந்தா என்ன பாசிபிள் இருக்கு? ஒண்ணும் இல்ல. அந்த டிரான்ஸ்லோகேஷன் ஒரு வேர்ட் பார்த்தோம்ல, டிரான்ஸ்லோகேஷன் என்ன? இந்த குரோமோசோம்ல, நிவாராவோட குரோமோசோம்ல எங்கேயாவது இந்த பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஒரு ஜீன்ஸ் இருக்கும் தெரியுமா? பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஒரு லொகேஷன் இருக்கும் தெரியுமா? இந்த லொகேஷன் வந்துட்டு
ஒரேசா சட்டைவாவோட குரோமோசோம்ல வந்துட்டு டிரான்ஸ்லோகேட் ஆயிடுது அப்படின்றாங்க. இந்த இடம் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்? பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஜீன்ஸ் வந்துட்டு இந்த ஒரு ஸ்பெசிபிக் லொகேஷன்ல இருக்கு. ஸோ இந்த எஃப் ஒன் வந்துட்டு மியூட்டேஷன் யூஸ் பண்ணி ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் வந்துட்டு, இது எதோட குரோமோசோம்? ஒரேசா சட்டைவாவோட குரோமோசோம்ல வந்துட்டு டிரான்ஸ்லோகேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. அங்க இருந்து இங்க வந்து டிரான்ஸ்லோகேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப டிரான்ஸ்லோகேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஜீன்ஸ் வந்து இதுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரேசா சட்டைவாவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. F2ல செலக்ட் பண்ணும்போது இதுக்கு அப்புறம் ஜென்ரேஷன்ஸ் F1ல இப்போ இந்த மாதிரி நடந்துருச்சா, F2 இல்ல F3ல நம்ம செலக்ஷன் பண்ணும்போது நமக்கு எந்த மாதிரி பிளான்ஸ் கிடைக்கும்? It was similar to Oryza sativa but having resistant gene. It was similar to Oryza sativa but having the resistant gene அப்படின்றாங்க. கேட்குற கொஸ்டின் ஏதாவது சீரியஸா டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா டிஸ்கஸ் பண்றதுக்கு எனக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். நோட் பண்ணிட்டீங்களாமா? சொல்லுங்க, ஏதாவது கொஸ்டின், ஏதாவது டவுட்? இந்த டிரான்ஸ்லோகேஷன் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா தான் நடக்கும். அதை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம், நிறைய பாசிபிலிட்டி இருக்கு டிரான்ஸ்லோகேட் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி F1 சீட ஒருவேளை நம்ம மியூட்டாஜன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய பாசிபிலிட்டி இருக்கு நமக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு அப்படின்றாங்க. இல்ல வேற பாசிபிலிட்டி இருக்கு, பட் அதெல்லாம் வந்துட்டு பாசிபிலிட்டி வந்து ரொம்ப குறைவு அப்படின்றாங்க. கரெக்டா இந்த செக்மெண்ட் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு மத்த மெத்தட் இருக்கு, பட் அங்க வந்துட்டு நம்பர் ஆஃப் சான்சஸ் வந்து ரொம்ப லெஸ் நம்பர் ஆஃப் சான்சஸ் அப்படின்றாங்க. இங்க வந்துட்டு வி கேன் கெட் ஈஸிலி அப்படின்றாங்க. போலாங்களா அடுத்து இது? ஸோ இதான் அந்த செகண்ட் ஹாஃப்ல இருக்க பாயிண்ட்ஸ். டிரான்ஸ்லோகேஷன் வச்சு சொல்லியாச்சு, குவான்டிட்டிவ் கேரக்டர்ஸ் இம்ப்ரூவ் பண்றதும் சொல்லியாச்சு, இதுவும் சொல்லியாச்சு. நோட் பண்ணிட்டீங்களா அதெல்லாம்? ஆமாமா, F1 ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா F2ல வந்துட்டு பாசிபிலிட்டி இருக்கு, டிரான்ஸ்லோகேட் ஆகிறது நிறைய பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றாங்க. F2லயோ இல்ல சப்சிக்வெண்ட் ஜெனரேஷன்லயோ. ஓகே ஓகேமா, போலாமா அடுத்தது?
ஸோ இதான் வந்துட்டு ரிலீஸ் ஆன வெரைட்டிஸ், ஆல்ரெடி ரிலீஸ் பண்ண வெரைட்டிஸ். இது ஈஸியாக எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கும். இதுக்கான ஆன்சர் இந்த இதுவும் கிடைச்சிருக்கும் எல்லாத்துக்கும். ரைஸ்ல வந்துட்டு GB24 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த சைடு இருக்கிறது ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன். ஸ்பான்டேனியஸ் என்ன? நேச்சுரலாவே நடந்தது. இது வந்து நம்ம இன்டியூஸ் பண்ணது. ஏதாவது ஒரு ரேடியேஷனோ ரேடியேஷன் மூலியமாவோ இல்ல கெமிக்கல்ஸோ யூஸ் பண்ணி நம்மள இன்டியூஸ் பண்ணது இது இந்த சைடு இருக்கக்கூடிய வெரைட்டிஸ். ஸோ இதுல பாப்புலரானது GB24, டிஜிஓ ஊஜென் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ்ல இருக்கக்கூடிய வெரைட்டிஸ். நாரின் 10, நாரின் 10 நானும் படிச்சிருக்க மாட்டேன் அப்போ. மறுபடியும் போய் பாருங்க ஜினால வெரைட்டியான்றது. அப்ப என்ன வெரைட்டி பேர் என்ன? பார்க்கலாம். GB24 என்னது? அட்லீஸ்ட் அந்த சேஞ்சஸ், அந்த டுவார்பிங்கான சேஞ்சஸ் வந்து நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வெரைட்டிஸ்மே வந்துட்டு அதே நேம் தான் சொல்லுவாங்க. இது ஒரு ஜப்பான்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. ரெண்டுமே தைவான்ல இருந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க. தைவான்ல இந்த மாதிரி வந்திருக்கும். இது ஒரு தைவான் வெரைட்டிஸ்ல வந்து டுவார்பிங்காக நடந்தது. GB24 என்னது? GB24 என்னது? யாரு கோயம்புத்தூர் கேம்பஸ் யாரு சொல்லுமா? சுஜிதா. GB24 அப்ரிவேஷன் என்ன? எந்த கேம்பஸ் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருவாங்க. இப்பவே சொல்லிட்டு அது எதுவும் எது கியூரியாசிட்டி இல்லாம போயிடும்ல. GB24 கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு வெரைட்டி. பிபிஎஸ்ல இருந்து ரிலீஸ் ஆனிச்சு. டிஎம்விக்கு என்ன அப்ரிவேஷனா இருக்கலாம்? டிஎம்வி 10க்கு கிரவுண்ட் டிஎம்பி 10 ஒரு மியூட்டன்ட் இருக்குன்றாங்க. அப்ப என்னவா இருக்கலாம்? டிஎம்பி 10 எந்த ஊர்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்கலாம்? திண்டிவனம். சொர்க்கம்ல வந்து கோஃபோர்னு ஒரு ஸ்பான்டேனியஸ் மியூட்டன்ட் இருக்குன்றாங்க. சொர்க்கம்ல வந்து கோஃபோர் அப்படின்றது வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் மியூட்டன்ட் அப்படின்றாங்க. இது எல்லாமே இன்டியூஸ்ட் மியூட்டன்ட்மா. இது எல்லாமே இன்டியூஸ்ட் மியூட்டன்ட். எந்த வெரைட்டில இருந்து மியூட்டேட் ஆச்சு அப்படின்றத வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்ன டேஸ் இல்ல என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத வந்து லாஸ்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்டர்ல வந்து அருணான்னு இருக்குன்னு வச்சுக்கோம். கேஸ்டர்ல அருணா வந்து ஒரு பாப்புலரான ஒரு மியூட்டன்ட் வெரைட்டி. கேஸ்டர்ல அருணா. காம்படிட்டிவ் எக்ஸாம் போயிருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. செமஸ்டருக்கும் படிச்சிருக்கீங்களா? இதுல காட்டன்ல வந்து எம்சியூ இருக்குது. நிறைய கோச்சிங் இன்ஸ்டியூட் வந்துட்டு எம்டியூன்னு மாத்தி கொடுத்துருப்பாங்க. காட்டன்ல வந்துட்டு MCU7 MCU10 இருக்குல்ல, அது வந்து நிறைய பேர் வந்து மெட்டீரியல்ல வந்து மாத்தி MDU7 MDU10 மாத்தி கொடுத்துருப்பாங்க. தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது தப்பா கரெக்டா? MCU கரெக்டா MDU கரெக்டா? MCU கரெக்டா MDU கரெக்டா? அப்ப MDUன்னு எந்த இதுல பண்ணிருக்காங்க அந்த மாதிரி? இப்ப MCUன்னா என்ன? சந்தியா சொல்லியிருக்காங்க, பட் கம்ப்ளீட் பண்ணல. மெட்ராஸ் கம்போடியோட நிப்பாட்டிட்டாங்க. யுகாண்டா. மெட்ராஸ் கம்போடியா யுகாண்டா. மெட்ராஸ் கம்போடியா யுகாண்டா சொல்றீங்க, ஆனா நம்ம இது சொல்ல மாட்டீங்களே ஜிபிய. அது கூகுள்ல வர மாட்டேங்குதா? அதான் அதுக்கு ஆன்சர். கவர்மெண்ட் எக்கனாமிக் பாட்னிஸ்ட். ஜிஇபி அப்படின்றது கவர்மெண்ட் எக்கனாமிக் பாட்னிஸ்ட். எந்த வருஷம் ரிலீஸ் ஆனது அது? 19 கிட்டத்தட்ட 19 அந்த மாதிரி ஏதோ வரும். பிரிட்டிஷ் ரூல் அப்பவே அது வந்ததுமா. பிரிட்டிஷ் ரூல்ல கவர்மெண்ட் எக்கனாமிக் பாட்டனிஸ்ட் அப்படின்ற பேர் சொன்னாங்க. இப்ப பிரீடர் அந்த மாதிரி சொல்றோம்ல, பிரீடர், என்டமாலஜிஸ்ட், பேத்தாலஜிஸ்ட் சொல்றோம்ல, அப்ப அவங்க வச்சிருந்த பேரு கவர்மெண்ட் எக்கனாமிக் பாட்டனிஸ்ட். 21. ஓகே. பிரிட்டிஷ் ரூல்ல இருந்துச்சு. 22 21. சரி, 102 103 வருஷம் ஆயிடுச்சு. சரிம்மா. இதுல
வேற எதுவும் சொல்றதுக்கு இதுல எதுவும் இல்லை, அவ்வளவுதான். வெரைட்டிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதாவது ஒன் ஆர் டூ வந்துட்டு அங்கங்க ஆட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். போலாங்க அடுத்த ஸ்லைடு. ஒன் ஆர் டூ எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க போதும், எல்லாம் கம்ப்ளீட்டா பேக் டு பேக் நோட் பண்ணுவோம்ல. இதுல கேஸ்டர்ல அருணா நோட் பண்ணிக்கோங்கம்மா, ஏன்னா ஃப்ரெண்ட் யாருன்னா அருணான்றதான் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். காட்டன்ல வந்து MCU 7, MCU 10. இதுல பாருங்க கெமிக்கல் மியூட்டேஷன் எதுவுமே யூஸ் பண்ணல, இந்த இதுல இல்ல, இந்த எக்ஸாம்பிள்ல வரல, பட் ஆனா மத்ததுல இருக்கு. எல்லாமே வந்துட்டு ரேடியேஷன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, எக்ஸ்ரேஸோ இல்ல காமா ரேஸோ இல்ல தெர்மல் நியூட்ரான்ஸ், இதெல்லாம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் நீங்க வேர்ல்ட் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கெமிக்கல் மியூட்டேஷன் யூஸ் பண்ணிருப்பாங்க. போலாங்க அடுத்த ஸ்லைடு. அருணாவா? ஆமா, அது ரிப்பீட்டா கேட்பாங்க, அது ஏன் கேக்குறாங்க தெரியல. அதுல ஒரு சில கொஸ்டின் ரிப்பீட்டடா இருக்கும், செட் பண்ணி யாரோ ஒருத்தவங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அங்க இருக்க யாருனாவது சுறுசுறுப்பா இல்லாம இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அப்படியே நான் தான் சொல்றேன்ல, நான் 3 வருஷமா என்னமோ எழுதுனேன் ICRJRF. நான் எழுதுன எல்லா வருஷமும் கைரா டியூ டு ஜிங்க் டெஃபிஷியன்சி, கைரா டியூ டு ஜிங்க் டெஃபிஷியன்சின்னு கேட்டிருப்பாங்க. இன்னமும் உங்களுக்கும் கேட்டிருப்பாங்க எழுதுறவங்க யாருனாவது. இந்த இப்ப போனாலும் எழுதிருப்பாங்க, நான் 3 வருஷத்துக்கு அப்புறம் எழுதல அதனால எனக்கு தெரியல, பட் இப்ப போனீங்கனாலும் யாராவது கேட்டிருப்பாங்க. அக்ரிகல்ச்சர்ல வந்து ஆக்சுவலா நிறைய கொஸ்டின் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு, சிவில் சர்வீஸ் மாதிரி புதுசு புதுசா கண்டுபிடிக்க முடியாதாங்க. ரொம்ப லிமிடெட் லிமிடெட் ஏரியா, லிமிடெட் சப்ஜெக்ட் இருக்கிறதுனால கண்டுபிடிக்கலாம். பட் பீப்புளும் அதுக்கு ஏற்ற மாதிரி, கொஸ்டின் செட்டர்ஸும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கியூரியஸா இருக்கணும். அவங்களும் நாலேஜபிளா இருந்தா தான் புது புது கொஸ்டின் அவங்களால செட் பண்ண முடியும். நாலேஜபிளா இருப்பாங்க, பட் அலாங் வித் டிசிப்ளினா கொஞ்சம் சின்சியராகவும் இருக்கணும். போலாங்களா அடுத்து. ஸோ லிமிடேஷன்ஸ்ல ஒரு 5 பாயிண்ட் சொன்னீங்க அப்படின்னா முடிஞ்சதுமா இதோட. டிசைரபிள் மியூட்டன் சொல்லுவோம். டிசைரபிள் மியூட்டன்னா என்ன மீனிங்? டிசைரபிள் மியூட்டன் வந்து வெரி லோ அப்படின்றாங்க, வெரி லோ. மியூட்டேஷன் நடக்குது, ஏதோ ஒரு கேரக்டர் மாறுது, பட் அது நமக்கு தேவையான கேரக்டரா மாறி இருக்கா அப்படின்னா கேட்டா இல்ல. புரியுதுங்களா? மியூட்டேஷன் நடந்திருக்கு, ஏதோ கேரக்டர் மாறி இருக்கு, பட் அது நமக்கு தேவையானதா இருக்கு அப்படின்னு கேட்டா ரொம்ப ரொம்ப குறைவானது தான் தேவையானதா இருக்கு. டிசைரபிள் மியூட்டன்ட் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கு அப்படின்றாங்க. நம்பர் 2 வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து டிசைரபிள் கேரக்டரோட அன்டிசைரபிள் கேரக்டர் லிங்க் ஆயிருக்கு, லிங்க்டு வித் அன்டிசைரபிள் கேரக்டர்ஸ். மியூட்டேஷனால ஏதோ ஒரு டிசைரபிள் கேரக்டர்ஸ் மாறி இருக்கு, பட் அதோட சேர்ந்து ஒரு அன்டிசைரபிள் கேரக்டர்ஸ் வந்துருது. ஃபார் எக்ஸாம்பிள், மியூட்டேஷன் மூலியமா நான் ஈல்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், மியூட்டேஷன் மூலியமா நான் ஈல்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், பட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆன ஈல்ட் வந்துட்டு அதோட சேர்ந்து பாட் ஷேட்டரிங்னா என்ன மீனிங்? ஸோ முன்பின் கிரீன் கிராம் எல்லாம் ஏதாவது பண்ணியிருந்தீங்க, ஃபீல்ட்ல யாரா பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும், அதெல்லாம் இது முக்கியமான பிரச்சனை. ஈல்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆன ஈல்டு வந்துட்டு எல்லாமே ஷேட்டர் ஆயிடுச்சு, கொட்டி போயிடுச்சு. ஸோ இந்த கண்டிஷன்ல வந்து மியூட்டேஷன் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றது? புரியுதுங்களா என்னன்ட்டு? நமக்கு தேவையான டிசேபிள் கேரக்டரோட ஏதோ ஒரு அன்டிசேபிள் கேரக்டர் வந்துருது அப்படின்றாங்க. மூணாவது வந்துட்டு பிளியோட்ராபி அப்படின்னு சொல்லுவாங்க. பிளியோட்ராபி அப்படின்னா என்ன மீனிங்? முதல்ல இது ரெண்டையும் நோட் பண்ணிட்டீங்களா? எக்ஸாம் ஒரு நாள் முன்னாடி. ஒரிஜின் எப்பயுமே அந்த 2 மார்க்லயே ஏதோ ஒரு கொஸ்டின் இது ஸ்டாண்டர்டா வரும். பெனிட்ரன்ஸ், எக்ஸ்பிரசிவிட்டி, பிளியோட்ராபி, எங்க ஜெனரேஷன்ல இருந்தே இந்த கொஸ்டின் ஜெனடிக்ஸ் எக்ஸாம்ல வந்துட்டே தான் இருக்கும். நோட் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் நோட் பண்ணிட்டீங்களா? போலாங்களா அடுத்தது.
சொல்லுங்க, பிளியோட்ரோபின் என்ன? ஒன் ஜீன் controls many traits. One gene control many traits. Trait 1, trait 2, trait 3. இந்த மாதிரி கண்டிஷன்ல ஒரு ஜீன்ல ஆகக்கூடிய சேஞ்சஸ் வந்துட்டு வேற வேற ட்ரைட்டை வேற வேற மாதிரி அஃபெக்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் இதுக்கு மீனிங் புரியுதா? ஒன் ஜீன் கண்ட்ரோல்ஸ் மெனி ட்ரைட்ஸ்னா, சரி ஒரு ஜீன் வந்துட்டு ஏஎன் ஏதோ ஒரு ஜீன் இருக்கு, ஏதோ ஒரு குரோமோசோம்ல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஜீன் இருக்கு. மியூட்டேஷன் மூலியமா இந்த ஜீன் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா வேற வேற ட்ரைட் வேற வேற மாதிரி அஃபெக்ட் ஆகுது. இந்த எல்லா ஜீனையும் இந்த எல்லா ட்ரைட்டையும் யார் கண்ட்ரோல் பண்றா? ட்ரைட் 1, ட்ரைட் 2, ட்ரைட் 3 இது எல்லாத்தையும் யார் கண்ட்ரோல் பண்றா? இங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீன், இங்க இருக்கக்கூடிய குரோமோசோம்ல இங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீன். இந்த ஜீன்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சு, மியூட்டேஷனால சேஞ்சஸ் ஆச்சு நடந்துச்சு அப்படின்னா இந்த எல்லா ட்ரைட்டுமே அஃபெக்ட் ஆகுது. இந்த எல்லா ட்ரைட்டுமே ஒரே மாதிரி அஃபெக்ட் ஆனா கூட பரவாயில்ல, வேற வேற மாதிரி அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனால நம்மள மியூட்டேஷன் வந்துட்டு ஒரு லிமிடேஷன் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஜீன் அஃபெக்ட் ஆகுறதுனால வேற வேற ட்ரைட் பாதிக்குது அப்படின்றோம். வேற நம்ம லிமிடேஷன்ஸ், ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் வந்து வெரி வெரி லெஸ் இன் நம்பர்னு சொல்லலாம். ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் வந்துட்டு ரொம்ப லெஸ் ஃப்ரீக்வன்சில நடக்குது அப்படின்னு சொல்லலாம். 10 to the power of -6 தான் பாசிபிலிட்டி. 1 in 10 lakh தான் வந்துட்டு ஸ்பான்டேனியஸ் மியூட்டன்ட்டா இருக்கு. வேற ஏதாவது 1 or 2 எக்ஸாம்பிள் ஆன்லைன் பேட்ச்ல இருந்து? ரிவர்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்லலாம். ரிவர்ட் பேக் டு நார்மல் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த ஜெனரேஷன்ல. அது கூட எழுதலாம், லிமிடேஷன் அது கூட எழுதலாம். அதாவது வந்து நம்ம கெமிக்கல்ஸ் இல்ல ரேடியேஷன் இதெல்லாம் யூஸ் பண்றோம்ல. கெமிக்கல்ஸ் என்னென்ன கெமிக்கல் யூஸ் பண்றோம்? காமா ரேஸ் இல்ல ஈத்தைல் மீத்தேன் சல்போனேட், இஎம்எஸ் இதெல்லாம் யூஸ் பண்றோம்ல. இதெல்லாம் வந்துட்டு ஹியூமன்ஸை பாதிக்கலாம், அதுல இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய ஹியூமன்ஸை பாதிக்கலாம். கேன்சர் இன்பிரீடர்ஸ். ஓகே. ஜிபி 24 வந்து கிச்லி சம்பாவா என்னன்னு தெரியல. கிச்லி சம்பாவா, ஆத்தூர் கிச்லி சம்பான்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பாட்டுல கூட வரும் ஆத்தூர் கிச்லி சம்பான். பழைய பாட்டுல ஏதோ ஒன்று வரும். போனாங்களா அடுத்ததுல? ட்ரைனிங் டெக்னிக் இஸ் டிடிஎஸ். ஆமாமா, இவ்வளவு பார்த்தோம்ல. இன்னொன்னு வந்துட்டு இதுல சொல்லாத சொல்லணும் அப்படின்னா நிறைய நிறைய பாப்புலேஷன் ஸ்கிரீன் பண்ணாதான். இது டாட் எல்லாமே வந்து ஒரு பிளான்ட் வச்சுக்கோங்க. நிறைய பிளான்ட் ஸ்கிரீன் பண்ணாதான், ஒரு பலாயிரக்கணக்கான பிளான்ட் ஸ்கிரீன் பண்ணாதான் எனக்கு தேவையான ஒரு டிசேரபிள் மியூட்டன்ட் கிடைக்குது. ஸோ அதுக்கு தேவையான லேபர் தேவை, அதுக்கு தேவையான ஃபீல்டு தேவை. புரியுதுங்களா? ஒருவேளை ஸ்பான்டேனியஸ் மியூட்டன்ட்னா வந்துட்டு ஸ்பான்டேனியஸ் மியூட்டன்ட் அதுனா வந்து எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு? அதெல்லாம் வந்து இல்லைன்னே சொல்லிடலாம். ஒருவேளை இது நம்ம யூஸ் பண்றோம் டிசேரபிள் மியூட்டன்ட் யூஸ் பண்ணாலும், இன்டியூஸ்டு மியூட்டேஷன் யூஸ் பண்ணாலும், we have to screen large population to get the desirable mutant.
டிசைரபிள் மியூட்டன்ட். ஸோ அதுக்கு தேவையான லேபர் காஸ்ட், லேண்ட் அவைலபிலிட்டி இது எல்லாத்தையுமே நம்ம என்ஷூர் பண்ணணும். சூப்பர் தாரா, அவங்க ஆன்சர் பண்ணிருக்காங்க. அது போலாங்களா அடுத்தது? இதுல சொல்லாத பாயிண்ட் என்னமா இருக்கு? ஃபோர்த் பாயிண்ட் மட்டும் சொல்ல நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் சொல்லியாச்சு. ஓகேவா? frequency of desirable mutation is low, frequency of desirable mutation is very low அப்படின்னு சொல்றாங்க. frequency of desirable mutation என்ன மீனிங்? desirable mutation என்ன மீனிங்? நமக்கு தேவையான மியூட்டேஷன். நிறைய மியூட்டேஷன் நடந்திருக்கலாம், நிறைய சேஞ்சஸ் குரோமோசோம்லயோ இல்ல ஜீன்ஸ்லயோ நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கலாம். அதில் நமக்கு எனக்கு என்ன தேவையோ அதான் வந்து டிசைரபிள் மியூட்டன்ட் அப்படின்னு சொல்றோம். அது எவ்வளவு பர்சன்ட் பாசிபிள்ன்றாங்க? 0.1%. இந்த மாதிரி பிரீடர்ஸ் தேடினாங்கன்னா தேடிட்டே தான் இருக்கணும். ஃபீல்ட்ல இறங்கி ரைஸ் எல்லாம் இறங்கி தேடணும் அப்படின்னா எங்க தேடுறது? ரைஸ்ல இறங்கி நிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஃபீல்ட்ல. 0.1% எவ்வளவு வருது? 0.1% அப்படின்றது எவ்வளவு வருது? 0.1 டிவைடட் பை 100. ஸோ 1 டிவைட் பை 1000 சொல்லலாமா? டிசைரபிள் மியூட்டன்ட் 1000 ஒருவன் டிசைரபிள் மியூட்டன்ட். ஸோ வேற டிஸ்அட்வான்டேஜ் வந்துட்டு டைம், லேபரு, இது எல்லாமே டிஸ்அட்வான்டேஜ்மா. டைம், லேபர், இதுக்கு ஆகக்கூடிய டைம், இதுக்கு ஆகக்கூடிய லேபர்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். ஸோ இதுல சொல்லாத பாயிண்ட் வந்துட்டு என்னது? அந்த லாஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, ஃபோர்த் பாயிண்டா, ரெசசிவ் மியூட்டன்ட் வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்றாங்க. டிடெக்ஷன் ஆஃப் ரெசசிவ் மியூட்டேஷன் இன் பாலிப்ளாய்ட்ஸ் அண்ட் குளோன்ஸ் இஸ் டிஃபிகல்ட் அப்படின்றாங்க. ஏன் கஷ்டம்? என்னமா? எக்ஸ்பிரஸ் ஆகாது. ஏன்னா வந்து எக்ஸ்பிரஸ் ஆகாது. பாலிப்ளாய்ட்ல வந்துட்டு எத்தனை காப்பீஸ் இருக்கும்? நிறைய காப்பீஸ் இருக்கும், நிறைய காப்பீஸ் இருக்கும். இங்க கேபிட்டல் ஏ, கேபிட்டல் ஏ, கேபிட்டல் ஏன்னு இருக்கு. ஏதோ ஒரு ஜீன் வந்துட்டு கேபிட்டல் ஏ, கேபிட்டல் ஏ, கேபிட்டல் ஏன்னு இருக்கு. இது எங்க? மியூட்டேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி. மியூட்டேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி. மியூட்டேஷன்னால இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏவா மாறி இருக்கு. இப்போ ஸ்மால் ஏவா மாறி இருக்கு. இதை கண்டுபிடிக்க முடியுமா என்னால? முடியாதுன்னு இல்ல, பட் ஆனா அவ்வளவுக்கு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவுக்கு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. ஏன் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா, இந்த கேபிட்டல் ஏ இருக்குல்ல, இந்த கேபிட்டல் ஏ வந்துட்டு இதோட எஃபெக்ட வந்துட்டு சப்ரஸ் பண்ணிடும், மறைச்சிடும். இந்த கேபிட்டல் ஏ வந்து ஸ்மால் ஏவோட எஃபெக்ட வந்து சப்ரஸ் பண்ணிடும். ஸோ அதனால ரெசசிவ் அலீல் சேஞ்சஸை வந்துட்டு அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது, எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு பாலிப்ளாய்ட்ஸ் அண்ட் குளோன்ஸ். ஏன் குளோன்ஸ்ல ஏன் பாசிபிள் கிடையாது? குளோன்ஸ்ல வந்து என்ன இருக்குதோ இது அப்படியே அப்படியே வந்துட்டு ப்ராபகேட் ஆகும். ஏன்னு இருந்துச்சுன்னா இது அப்படியே தான் அடுத்த ஜெனரேஷனுக்கும் போகும். என்ன போகும். M2ன்றது F2ன்னு சொல்றோம்ல, அதுல இதுல வந்து F2 ஜெனரேஷன் சொல்றோம்ல, அந்த மாதிரி மியூட்டேஷன்ல வந்து M2ன்ற வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. M1, M2 அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த M2ன்னு ஒரு டேர்ம் என்ன இருக்குல்லமா, அது என்னன்னு கேக்குறாங்க. அதுல F1 ஜெனரலா F1, F2ன்னு சொல்லுவோம்ல, F1, F2, F3ன்னு. பட் மியூட்டேஷன்ல அந்த டேர்ம் யூஸ் பண்ணும்போது M1, M2, M3ன்னு சொல்லணும். M0ல இருந்து ஆரம்பிக்கும். M0, M1, M2 அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இந்த இதுதான் வந்து அந்த இதுக்கான இது டிசைரபிள் மியூட்டேஷனுக்கான லிங்கேஜ் ஆகுதுன்னு சொன்னோம்ல. டிசைரபிள் மியூட்டேஷன் வந்து அன்டிசைரபிள் மியூட்டேஷனோட லிங்க் ஆகுது. டிசைரபிள் மியூட்டேஷன் வாஸ் லிங்க்டு வித் அன்டிசைரபிள் மியூட்டேஷன். என்ன இங்க டிசைரபிள் என்னது? இந்த ரெண்டுல எது டிசைரபிளா இருக்கலாம்? ஈல்டு டிசைரபிளா இருக்கலாம். இதுக்காக நம்ம ஒரு மியூட்டேஷன் வந்து சூஸ் பண்ணிருப்போம். பட் அதோட சேர்ந்து என்ன லிங்க் ஆகுது? தேவையில்லாதது கிரைன் ஸ்டாட்டிங் லிங்க் ஆயிருக்கு. ஸோ நான் ஈல்டு இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறேன். பட் அதோட சேர்ந்து கிரைன்ஸ் எல்லாம் வந்து கொட்டிடுது, ஃபீல்ட்லே கொட்டிடுது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து லிமிடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். போலாங்களா அடுத்தது?
இதான் பிளியோட்ரோபி அப்படின்றது. பிளியோட்ரோபினா சிங்கிள் ஜீன் கவர்ன்ஸ் மல்டிபிள் ட்ரைட்ஸ். ஒன் ஜீன் கவர்ன்ஸ் மல்டிபிள் ட்ரைட் அப்படின்னு சொல்றோம். ட்ரைட் ஏ, ட்ரைட் பி, ட்ரைட் சின்னு இருக்கு. ட்ரைட் ஏ, ட்ரைட் பி, ட்ரைட் சின்றது 3 ஜீன், 3 ட்ரைட் அப்படின்னா இந்த 3 ட்ரைட்டுமே கண்ட்ரோல் பண்றது யாரு? ஒரே ஜீன் தான், சிங்கிள் ஜீன் தான், சிங்கிள் ஜீன் தான். பிளியோட்ரோபின்றது சிங்கிள் ஜீன் அஃபெக்டிங் 2 ஆர் மோர் டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ். சிங்கிள் ஜீன் அஃபெக்டிங் 2 ஆர் மோர் கேரக்டர்ஸ் அப்படின்றாங்க. அந்த பிளியோட்ரோபிக் எஃபெக்ட்டை வந்துட்டு ஒருவேளை குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில டெக்னிக் இருக்கு. பிளியோட்ரோபிக் எஃபெக்ட்டை வந்துட்டு குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஒரு ஜீன்ல ஆகக்கூடிய சேஞ்சஸ் வந்துட்டு வேற வேற ட்ரைட் அஃபெக்ட் பண்ணது இல்ல, வேற வேற ட்ரைட் வேற வேற மாதிரி அஃபெக்ட் ஆகலாம். மேபி ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், பட் அதோட சேர்ந்து பெஸ்ட் அட்டாக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், அதோட சேர்ந்து புரோட்டீன் கண்டென்ட் ஏதாவது மாறி இருக்கலாம். ஸோ இதான் வந்து ஒன் ஜீன் கவர்ன்ஸ் மல்டிபிள் ட்ரைட் அப்படின்றோம். லாஸ்ட் 2 பாயிண்ட் என்னன்னு சொல்றேன். லாஸ்ட் 3 எலைட் வெரைட்டிஸ்னா பாப்புலர் வெரைட்டிஸ் அப்படின்ற மாதிரி மீனிங். பாப்புலர் வெரைட்டிஸ். ஸோ இந்த பிளியோட்ரோபிக் எஃபெக்ட் வந்து குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? பிளியோட்ரோபிக் எஃபெக்ட் வந்து ஓவர் கம் பண்ணும் அப்படின்னா என்ன பாசிபிலிட்டி இருக்கு? அதான் அதுலயே இருக்கு. ஹைபிரிடைஸ் த மியூட்டன்ட் வித் எலைட் வெரைட்டிஸ் அப்படின்றாங்க. ஹைபிரிடைஸ் த மியூட்டன்ட் வித் எலைட் வெரைட்டிஸ். ஹைபிரிடைஸ் பண்ணிட்டு மியூட்டன்ட்டை வந்துட்டு எலைட் வெரைட்டிஸ்னா என்ன அங்க அப்போதைக்கு என்ன வந்துட்டு பாப்புலர் வெரைட்டிஸா இருக்கு அப்படின்றது. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து என்ன வெரைட்டி பாப்புலரா இருக்கு? நான் முன்னாடி இருந்தப்போ CO51 வந்து பாப்புலரா இருந்துச்சு, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்போது. இப்பயும் CO51 தானா? இன்னும்மா? திரும்பவா? ஸோ CO51 கிராஸ் பண்ணி நமக்கு தேவையான மியூட்டன்ட்டை மட்டும் அந்த வெரைட்டிக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி, நமக்கு தேவையான ஜீனை மட்டும் இந்த வெரைட்டிக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்துட்டு ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னாங்க பிளியோட்ரோபிக் எஃபெக்ட். அதுக்கு நிறைய இருக்குமா, அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குமா, மார்க்கர்ஸ் அதெல்லாம் இருக்கு, அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இறங்கி அவ்வளோ தூரமெல்லாம் போக வேணாம். அட்லீஸ்ட் ஹைபிரிடைஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் பார்த்து பண்ணிக்கோங்க. அதுக்கு மாலிகுலர் மார்க்கர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அட்வான்ஸ்ட் டெக்னிக் நிறைய இருக்கு. இன்னொரு லிமிடேஷன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குவான்டிடேட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்குல்ல, குவான்டிடேட்டிவ் கேரக்டர்ஸ்ல, ஸோ அதுல வந்து டைரக்ஷன் அவே ஃப்ரம் செலெக்ஷன் அப்படின்றாங்க. டைரக்ஷன் அவே ஃப்ரம் செலெக்ஷன். குவான்டிடேட்டிவ் மியூட்டேஷன்ல ஆகக்கூடிய சேஞ்சஸ், குவான்டிடேட்டிவ் ட்ரைட்ஸ் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஈல்டு. இப்போ ஈல்டு எல்லாம் வந்துட்டு ஸோ ஈல்டோட சேர்ந்து நான் ஏதாவது ஒரு ட்ரவுட் ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது ஒன்று டெவலப் பண்ணு பார்க்கறேன், இல்லை டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் பண்ணணும்னு பார்க்குறேன். ஈல்டு ஏதோ ஒரு வெரைட்டில வந்து ஈல்டு நல்லா இருக்கு, ஏதோ ஒரு வெரைட்டில வந்து ஈல்டு நல்லா இருக்கு, அதோட சேர்ந்து நான் ட்ரவுட் ரெசிஸ்டன்ஸோ இல்லை டிசீஸ் ரெசிஸ்டன்ஸோ டெவலப் பண்ணணும்னு பார்க்குறேன். டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் நான் பல வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இதோட ஈல்டு இம்ப்ரூவ் பண்ணியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2020 வந்துட்டு 2020 வந்துட்டு ஒரு 7 டன்னஸா இருக்கும், 2022 வந்து 8 டன்னஸ் ஆகியிருப்பேன், 2023 வந்து 9 டன்னஸ் ஆகியிருப்பேன், 2024 வந்து அரௌண்ட் 10 டன்னஸ் கொண்டு வந்திருப்பேன், 2024 வந்துட்டு நான் அரௌண்ட் 10 டன்னஸ்க்கு வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் மூலியமா கொண்டு வந்திருக்கேன். பட் நான் இந்த மியூட்டேஷன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, against the direction of selection தாங்க. against the direction of selection இதுக்கு என்ன நடந்திருக்கலாம்? கஷ்டப்பட்டு நான் 10 டன்னு கொண்டு வந்தேன், மியூட்டேஷன் பண்ணதுனால இது திரும்ப ரிவர்ட் பேக் டு 2020 அந்த 7 டன் இருந்துச்சு தெரியுமா, அந்த இதுக்கு ரிவர்ட் பேக் ஆயிடுச்சு. அதுக்கு தான் வந்து against the direction of selection சொல்றாங்க. அதுக்கு பேரு mutation in quantitative traits. 6th point, mutation in quantitative traits are usually in the direction away from selection, usually in the direction of away from the selection history of parent variety, away from the selection history of parent variety அப்படின்றாங்க.
ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் வெரைட்டிஸ்க்கு ப்ரொசீஜர் தெரியுமாமா? ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் வெரைட்டிஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ். நியூ வெரைட்டிஸ் ரிஜிஸ்டர் பண்ணனும்னா என்ன ப்ரொசீஜர்? என்ன பண்ணும் தம்பி? ஓகே, அதுக்கு என்னென்ன கிரைட்டீரியா வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்? அது 3 கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணுமா? ஏதாவது ஒரு வெரைட்டி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா 3 டஸ்ட் டெஸ்டிங் சொல்லுவாங்க. டஸ்ட் டெஸ்டிங் 3 கிரைட்டீரியா வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருக்கணும். டிஸ்டிங்க்ட்னஸ், டிஸ்டிங்க்ட்னஸ், யூனிஃபார்மிட்டி, யூனிஃபார்மிட்டி, ஸ்டெபிலிட்டி. டிஸ்டிங்க்ட்னஸ்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற வெரைட்டி இருக்கு தெரியுமா? சப்போஸ் நீங்க ஏதாவது ஒரு வெரைட்டி டெவலப் பண்ணிருப்பீங்க. CO51 ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ஒரு வெரைட்டி. திரும்ப அதே CO51 சிடி எடுத்துட்டு போய் நான் புதுசா ஒரு வெரைட்டி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. CO51 ஆல்ரெடி டெவலப் ஆகி ரிலீஸ் ஆன ஒரு வெரைட்டிமா, திரும்ப அதோட சிடியை எடுத்துட்டு போயிட்டு நான் CO51 இல்ல இது வேற அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. ஏன்னா வந்துட்டு புதுசா டெவலப் ஆன வெரைட்டி எப்படி இருக்கணும்? டிஸ்டிங்க்ட்னஸ். இத ஆல்ரெடி இருக்கிற வெரைட்டியை விட ஆல்ரெடி வெரைட்டி இருக்கக்கூடிய வெரைட்டிஸ ஆல்ரெடி இருக்கக்கூடிய வெரைட்டிஸ்ல சேஞ்சஸ் நடந்திருக்கணும். அதை விட டிஃபரெண்டா இருக்கணும். ஏற்கனவே என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கும் அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். சரி, CO51 இருக்கு அப்படின்னா அதோட கிரைன்ஸ் வந்து மீடியம் ஸ்லெண்டரா இருக்கலாம், பிளான்ட் வந்து டாலா இருக்கலாம், இல்ல அதுல வந்துட்டு ஏதாவது வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம், லீஃப் வந்துட்டு எரெக்டா இருக்கலாம். அதுல இருந்து 1 or 2 ட்ரைட்ஸ் வந்துட்டு மாறி இருக்கும். அது அப்படியே இருக்கக்கூடாது. CO51 எல்லா ட்ரைட்ஸும் அப்படியே இருக்கக்கூடாது. அப்படியே இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது. நியூ வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ண முடியாது, ரிஜிஸ்டரும் பண்ண முடியாது. நம்பர் 2 வந்து யூனிஃபார்மிட்டி. அந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா யூனிஃபார்மா இருக்கணும் அப்படின்றாங்க, ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. ஒரு பிளான்ட் வந்து இங்க டாலா இருக்கு, ஒரு பிளான்ட் வந்து ஷார்ட்டா இருக்கு, ஒரு பிளான்ட் வந்து வீட் மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்க கூடாது. எல்லாமே வந்து ஃபீல்ட்ல எல்லாமே வந்து யூனிஃபார்மா இருக்கணும். அந்த பிளான்ட் எல்லாம் யூனிஃபார்மா இருக்கணும். நம்பர் 3 வந்து ஸ்டெபிலிட்டி. இயர் 1ல கல்டிவேட் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் இயர்ல கல்டிவேட் பண்ணும்போது சரி 10 டன்னஸ் கொடுக்கணும்னு வச்சுப்போம். இயர் 2 ரெண்டாவது வருஷம் கல்டிவேட் பண்ணும்போது 4 டன் தான் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் இயர் வந்து நல்ல ஈல்டு கொடுத்துருக்கு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. செகண்ட் இயர் வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அங்க வந்து ஸ்டெபிலிட்டி இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? முதல்ல கொஞ்ச நாள் மோட்டிவேட் ஆயிட்டு நல்லா படிப்பாங்க, அடுத்த 2வது நாள் வந்து மறந்துட்டு விட்டுருவாங்க. சோ அங்க வந்து அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரி ஸ்டேபிள் இல்லாத வெரைட்டிஸ் எல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சோ மியூட்டேஷன்ல எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, மியூட்டேஷன்ல எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, மியூட்டேஷன் மூலமா ஒரு வெரைட்டி பாலிஜெனிக் ட்ரைட்டை மாத்திருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பேஸ் வெரைட்டி இருக்கு. ஆல்ரெடி ஒரு பேஸ் வெரைட்டி எதை எடுத்துக்கிட்டோம்? பேஸ் வெரைட்டியா வந்து நான் CO51 எடுத்துக்கிட்டு CO51ல இருந்து நான் ஒரு மியூட்டன்ட் டெவலப் பண்ணிருக்கேன், மியூட்டன்ட் வெரைட்டி. சோ இப்போ நான் ஏதாவது ஒரு பாலிஜெனிக் ட்ரைட்டை மாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. இதுல பாலிஜெனிக் ட்ரைட் மாத்திருக்கேன் அப்படின்னா என்ன ட்ரைட்டை மாத்திருக்கலாம்? ஈல்ட மாத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த மியூட்டன்ட் வெரைட்டியை ரிலீஸ் பண்ணிருக்கேன் CO51ல இருந்து. இதுக்கு வந்து ஏதாவது ஒரு பேர் சொல்லி வச்சுக்கலாம். CO51 பதிலா சரி அரம்னு வச்சுக்கலாம், அரம் 1 வச்சிருவேன். எதுக்கு என் பேர் வைக்கணும்? இன்ஸ்டியூட் பேர் அரம் 1 வச்சிடறோம். இப்போ நான் வெரைட்டி வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்றேன். ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் ஆகணும் ரிஜிஸ்டர் பண்ணணும்னா? டிஸ்டிங்க்ட்னஸ், யூனிஃபார்மிட்டி, ஸ்டெபிலிட்டி. இதை நான் சொல்லுவேன் டிஸ்டிங்க்ட் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்றது. அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க, ரிசர்ச்சர்ஸ் வந்து சயின்டிஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. PPVFRAல இருந்து, அதுல இருந்து மட்டும் இல்ல நிறைய அத்தாரிட்டிஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க டெஸ்ட் பண்ணும்போது பாலிஜெனிக்ல மாறின ட்ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு ஈஸியா விசிபிளா இருக்குமா? புரியுதுங்களா? ஈல்டுல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நான் பண்ணிருக்கிறேன், QTL மாத்தி இருக்கிறேன்,
அது வந்து அவங்களுக்கு ஈஸியா விசிபிளா இருக்கு, தெரியுமா, டிஸ்டிங்டா தெரியுமா? ரெண்டு வெரைட்டியும் ஒரே மாதிரி தான் தெரியும். கோ 51 அரம்பு 1 ஒரு ரிலீஸ் ஆன ஒரு வெரைட்டி வந்துட்டு கிட்டத்தட்ட சிமிலரா தான் தெரியும். ரெண்டும் டிஃப்ரெண்டா தெரியாது அவங்களுக்கு. ஏன் தெரியாது? நம்ம ஈல்டுன்னு ஒண்ணு மாத்திருக்கணும், ஏன் தெரியாது அவங்களுக்கு? ஏன்னா குவான்டிடேட்டிவ் ட்ரைட்ஸ் வந்து குவான்டிடேட்டிவ் ட்ரைட்ஸோட என்னென்ன கேரக்டர் சொன்னோம்? cannot be cannot be seen through naked eyes ன்னு சொல்லியிருப்பேன் ஒண்ணு. cannot be seen through naked eyes ன்னு சொல்லியிருப்பேன். ரெண்டாவது பாயிண்ட் வந்துட்டு இட் வாஸ் ஹைலி வேரியபிள் ஓவர் த என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஹைலி வேரியபிள் ஓவர் த என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கண்டிஷன்ல வந்துட்டு அது புது வெரைட்டியானால நான் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றேன். ரிஜிஸ்டர் பண்ணும்போது பிரச்சனை அப்படின்னு சொல்றேன். இன்னொரு பிரச்சனை என்னன்னா ரெஜிஸ்டர் பண்ணும்போது நான் இதுல இருந்து அரம் ஒண்ணுன்னு ஒரு வெரைட்டி டெவலப் பண்ணிட்டேன். பட் இந்த வெரைட்டி ஒருத்தன் டெவலப் பண்ணிருப்பான்ல, யாரை கேட்டு நீ என் வெரைட்டி யூஸ் பண்ண, யாரை கேட்டு நீ என் வெரைட்டி யூஸ் பண்ண, எனக்கு நீ இப்போ வந்துட்டு வரி கட்டு, அதுக்கு பேர் என்ன, ராயல்டி, ராயல்டி பேமெண்ட். நான் மியூட்டன் டெவலப் பண்ணிருப்பேன், பட் அந்த ஒரிஜினல் வெரைட்டி டெவலப் பண்ணிருப்பான் தெரியுமா, அவனுக்கு நான் வந்துட்டு கொஞ்சம் பணம் கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் ராயல்டி அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சிக்கல் இருக்கு இதுல. என்ன நாவல்ட்டி யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில சமயம், அதான் நாவல்ட்டி இருக்கலாம். வித் எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு பேட்டன்ட்டுக்கு நீங்க சொல்றது வந்து நாவல்ட்டி வந்துட்டு பேட்டன்ட்டுக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணணும்னு சொல்லலாம். நாவல்ட்டி, டிஸ்டிங்னஸ், யூனிஃபார்மிட்டி. இல்ல பேட்டன்ட்டுக்கு ஒரு சில கிரைட்டீரியா இருக்கு. நாவல்ட்டி அப்படின்னா நியூ அப்படின்ற மாதிரி மீனிங். நாவல்ட்டி அப்படின்னா பேட்டன்ட்டுக்கு போகும்போது இதுலயும் ஒரு வரும் நாவல்ட்டின்ற டேர்ம், இதுக்கும் யூஸ் பண்ணலாம். பட் வித் ரெஸ்பெக்ட் டு பேட்டன்ட் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகணும். நாவல்ட்டி, இன்வென்டிவ்னஸ், இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன், கமர்ஷியல் அப்ளிகேஷன், அந்த மாதிரி நிறைய வரும். ஸோ நாவல்ட்டி அப்படின்னா நியூ அப்படின்ற மாதிரி மீனிங். நாவல்ட்டினா நியூ, புதுசா ஏதாவது பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி மீனிங். புதுசா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வந்துட்டு அங்க நான் ப்ரூஃப் பண்ணணும். அது நாவல்ட்டி எல்லாம் ஏதாவது பயோடெக்னிக்கல் ப்ராசஸ் ஏதாவது வச்சிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு அங்கெல்லாம் நாவல்ட்டின்ற இது யூஸ் பண்ணலாம். புதுசா நான் டெக்னிக் டெவலப் பண்ணிருக்கேன், பயோடெக்னாலஜிக்கல் யூஸ் ஏதாவது பண்ணிருக்கேன், டிரான்ஜெனிக்ஸ்ல ஏதாவது ட்ரை பண்ணிருக்கேன் அப்படின்னா அங்கெல்லாம் நாவல்ட்டி அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணலாம். அது அவங்களோட தாராள மனசு பொறுத்ததுமா. கோஃப்டியூன் டெவலப் பண்ணவங்களோட தாராள மனசு எப்படின்றத பொறுத்து அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இந்த வெரைட்டி எவ்வளவு சக்சஸ் ஆகுன்றத பொறுத்து, இந்த வெரைட்டி எவ்வளவு சக்சஸ் ஆகுதுன்றத பொறுத்து. இன்னொன்னு வந்து இவரோட தாராள மனசு எப்படி அப்படின்றத பொறுத்து. அவர் ராயல்ட்டி கேட்கலாம், கேட்காமலே விடலாம். ஆனா மோஸ்ட்லி கேட்பாங்க. கஷ்டப்பட்டு அவங்க டெவலப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மோஸ்ட்லி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் மீதி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பிரச்சனை. 7th and 8th பாயிண்ட்ல ப்ராப்ளம்ஸ் இன் த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மியூட்டன் வெரைட்டி. 7th பாயிண்ட் வந்து ப்ராப்ளம்ஸ் இன் த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த மியூட்டன் வெரைட்டி. 8th பாயிண்ட் வந்து இட் அட்ராக்ட் ராயல்ட்டி லையபிலிட்டி. ராயல்ட்டி கொடுக்கணும். அந்த ஒரிஜினலா கோஃப்டியூன் யாரு டெவலப் பண்ணாரோ அவருக்கு வந்து நான் ராயல்ட்டியா ஒரு அமௌண்ட் கொடுக்கணும், ஒரு சில அமௌண்ட் கொடுக்கணும். யூனிஃபார்மிட்டினா பிளான்ட் வந்து ஃபீல்ட்ல எல்லாம் யூனிஃபார்மா இருக்கணுமா? யூனிஃபார்மிட்டினா சரி, நான் இப்போ புதுசா டெவலப் பண்ண வெரைட்டிஸை வந்துட்டு நான் ஃபீல்ட்ல ரைஸ் பண்றேன். ஃபீல்ட்ல ரைஸ் பண்ணும்போது அந்த பிளான்ட் பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கணும். எல்லா பிளான்ட்டும் ஒரே மாதிரி இருக்கணும். எல்லா பிளான்ட்டும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அதுக்கு பேர் வந்து யூனிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்றோம். அப்ப நான் யூனிஃபார்ம்னா என்ன மீனிங்? நான் யூனிஃபார்ம்னா என்ன மீனிங்? ஒரு பிளான்ட் டாலா இருக்கும், ஒரு பிளான்ட் குட்டையா இருக்கும், ஒரு பிளான்ட்டோட சீடு வந்து கருப்பு கலர்ல இருக்கும், இன்னொரு பிளான்ட்டோட சீடு வந்து மஞ்சள் கலர்ல இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நாட் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வெரைட்டினே சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்துட்டு அந்த கிரைட்டீரியா வந்து ஃபுல்ஃபில் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நாவல்ட்டி யூஸ் பண்ணுவாங்க, நாவல்ட்டி டேர்மும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. நாவல்ட்டினா நியூ அப்படின்ற மாதிரி மீனிங், புதுசு அப்படின்ற மாதிரி மீனிங். ஓகேவா நான்சி? ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? இதோட நோட் பண்ணிட்டீங்களாமா?
PPVFR ஏன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட் பிரீடர்ஸ் ரைட். பிளான்ட் பிரீடர்ஸ் ரைட். PBR டைட்டில்னா பிளான்ட் பிரீடர்ஸ் ரைட். அந்த ஒரிஜினல் வெரைட்டி ஒருத்தர் டெவலப் பண்ணியிருப்பார்ல CO51. ஸோ அவங்களோட உரிமை, அவங்களோட உரிமை தான் வந்து பிளான்ட் பிரீடர்ஸ் ரைட் அப்படின்னு சொல்றோம். பாலிஜெனிக் ரைட்னா கவர்ன்ட் பை மெனி ஜீன்ஸ். துர்கா ஸ்ரீ யுவராஜ். ஓகே. பாலிஜெனிக் ரைட்ஸ்னா வந்துட்டு கவர்ன்ட் பை மெனி ஜீன்ஸ்மா. கவர்ன்ட் பை மெனி ஜீன்ஸ். இட் வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை என்விரான்மெண்ட். இட் cannot be seen through naked eyes. ஓகேவா? போலாங்களா? இதான் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல வரும்போது கண்டிப்பா இதுக்கு ஆன்சர் பார்த்துட்டு வாங்க. நிறைய சர்ச் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல கேட்பேன். நடத்தின வரைக்கும் அந்த டவுட் இருக்கா ஆன்லைன் பேட்ச்க்கு? ஆன்லைன் பேட்ச் நீ நடத்தின கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுதா நீங்க நடத்துனது? ஓகே. ஏதாவது டவுட் இருக்கா நீங்க கிளாஸ்ல? ஓகே. ஆஃப்லைன்ல ஏதாவது டவுட் இருக்காமா? மல்டிபிள் 3 மல்டிபிள்ல 3 ஆட் ஆகுதா? 3 ஆட் ஆகும்போது ஃப்ரேம் ஷிஃப்ட் நடக்காதுமா. ஃப்ரேம் ஷிஃப்ட் நடக்காது. பட் புதுசா ஏதாவது அமினோ ஆசிட்ஸ் உருவாகலாம். ஏக்கு பக்கத்துல இப்போமா இன் பிட்வீன்ல இந்த இடத்துலயா? இந்த இடத்துலயா? ம். ம். ஓகே. அது என்ன ஆட் ஆகுது அப்படின்றத பொறுத்து, என்ன ஆட் ஆகுது அப்படின்றத பொறுத்து, என்ன ஆட் ஆகுதுன்றத பொறுத்து மேபி அங்க வந்துட்டு புதுசா ப்ரொடியூஸ் ஆகுறது வந்துட்டு ஒரு டெர்மினேஷன் கோடான் ஏதாவது ஸ்டாப் கோடான் ஏதாவது உருவாக்கிடுச்சு, புதுசா ஏதாவது ஸ்டாப் கோடான் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை ஆயிடும். புரியுதுங்களா அவங்க என்ன கேட்கறாங்கன்றது? சோ இந்த இடத்துல வந்துட்டு இப்ப ஏதாவது ஆட் ஆகுது அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஏஏ ஜீன் ஏதாவது ஒன்று இன்சர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஏஏ ஜீன் ஏதாவது ஒன்று இன்சர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா யுஏஏஎன் சேர்ந்து இங்கே எண்ட் ஆயிடும். யுஏஏஎன் சேர்ந்து இங்கே எண்ட் ஆயிடும். அதர்வைஸ் மத்தபடி பெருசா வந்து பிரச்சனை இருக்காது. ஒருவேளை இந்த இடத்துல வந்துட்டு ஏயுஜின் இருக்குல்லமா ஃபர்ஸ்ட், இதுலயே வந்துட்டு ஏதோ ஒன்று ஆட் ஆகுது அப்படின்றீங்க. நீங்க சொல்ற பாசிபிலிட்டி படி ஆல்ரெடி இருந்தது என்ன ஏயுஜி, புதுசா ஆட் ஆனது என்ன ஏஜிஜி. இப்ப என்ன ஆகலாம்? ஏயுஏ சேர்ந்து ஒரு அமினோ ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ட்ரிபிள் ஜி சேர்ந்து ஒரு அமினோ ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும். ஃப்ரேம் ஷிஃப்ட் எங்கன்னா ஆகுதா? ஃப்ரேம் ஷிஃப்ட் ஆகுதுங்களாமா? இல்லம்மா அவங்க கேட்கற கொஸ்டின் நான் ஆன்சர் பண்றேன். இல்லம்மா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றமா இல்லைங்கம்மா. இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சுதாம்மா புதுசா என்ன ஆட் ஆகுதுன்றது? புரியலையா? இல்லம்மா ஆல்ரெடி இருந்தது வந்துட்டு ஏயுஜி, ஏயுஜி ஏசிஜின்னு இருக்கு. இந்த இடத்துல ஆட் ஆகுறது மட்டும் தான் நீங்க சொன்னீங்க. அப்ப இந்த இடத்துல ஆட் ஆனா என்ன அப்படின்றத கேக்குறீங்க. இந்த இடத்துல நீங்க ஆட் ஆகுதுன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல நடுவில் இங்க ஏயுக்கு அடுத்தது ஆட் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஏதாவது 3 லெட்டர் சொல்லுங்க. என்ன ஆட் ஆகுதுமா 3 லெட்டர்? ஏசிசி இந்த இடத்துல ஆட் ஆகுது இல்ல? சோ ஏசிசி ஆட் ஆச்சுன்னா இப்ப என்னவா மாறும்? ஏயு ஏ சிசி ஜி. இந்த 3 ஒரு அமினோ ஆசிட் கொடுக்கும், இந்த 3 அமினோ ஆசிட் கொடுக்கும். இதுக்கு அடுத்தது இது இருக்கிறது ஏதாவது அஃபெக்ட் ஆகுதா?
இதுக்கு அடுத்து இருக்கிறது ஏதாவது அஃபெக்ட் ஆகுதா? ஆகாது. அதனால அப்ப ஃப்ரேம் ஷிஃப்ட் நடக்காது. இந்த ரெண்டு ஆனா புதுசா அமினோ ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. பட் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் எந்த விதத்துலயும் அஃபெக்ட் ஆகாது அப்படின்றத நான் சொல்றேன். நீங்க சொல்லுங்கம்மா கேட்டு. ஓகே ஓகேம்மா. ஆஃப்லைன்ல வேற ஏதாவது டவுட்? புரிஞ்சுதா? ஓகே, தேங்க்யூம்மா. தேங்க்யூ.